आमिर नायक சொல்றாங்க दो जहां को कौन पूछे उन पर नजर जाने के बाद அலஞ்சுங்களா வந்துச்சு துனியா என்கிட்ட தேவையில்லை போட்டு நீ துனியா வராதான்னு எதிர்பார்க்கல கள்ளத்தனமா சம்பாதிக்கலாமா கள்ள மனைவி நேரடியா சம்பாதிக்கிறது நல்ல மனைவி எப்படியாவது வேற ராங் ரூட்ல கிடைக்குமா துனியா வாங்குறது முத்தகதீன அகுதானுங்கிறது கள்ள புருஷன் எடுத்துக்கிறது இது ரெண்டுமே வேணாண்டாங்க நேரடி ராங் ரூட் வேணாம் கள்ள மனைவி வேணாம் ஏன் என் நஜர் அவங்க கிட்ட போயிடுச்சு 100 சமாவாத்தி வந்தல பாத்துருச்சு 100 ஷம்ஷா பார்த்த பின்னாடி உலகம் இருந்து போகுதுன்னா அப்ப அவங்க எல்லாம் 100 ஹக்க பார்த்தவங்க 100 பார்த்தவங்க இது எல்லாருக்கும் நசீப் இல்ல அந்த 100 அல்லாஹ் தான் நாடியவரும் அல்லாஹ் காட்டுறாங்க எல்லாருக்கும் நசீப் இல்ல இது எல்லாருக்கும் இந்த கிஸ்மத் எல்லாருக்கும் கிடைக்காது அந்த 100 அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு தான் காட்டுறான் அந்த 100 பார்த்து 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 இவங்களும் 100 ஆயிடுறாங்க இவங்களும் ஒளிமயமாயிடுறாங்க எது 100 से 100 बनता रे जुल्म से 100 नहीं बनता ஒரு கேண்டில்ல விளக்கு எரிஞ்சா தான் வச்சா இன்னொரு கேண்டில் பத்தி எரியும் இந்த கேண்டில் அணைஞ்சிருந்தா அந்த கேண்டில் எப்படி எரியும் அது 100 से 100 बनता है இப்ப 100 சமாவாத்தி வந்தறது அவன் கூட சேர்ந்து இவன் 100 ஆயிடுறான் அல்லாஹ் என்ன சொல்றாங்க வஜஅல்னா லஹு நூரன் इनको नूर आकिनोम यमशी भी फिन्नास और नूर लेकर जाता है लोगों के पास वो नूर को लेकर जाता है लोगों के पास இந்த நூறு இங்க மட்டும் இல்ல அங்க போவோம் அங்கேயும் 100 அல்லாஹ் வரும் அல்லாஹ் இவன் போவான் மஹ்ஷர் நடந்து போவான் ஒரு மூமின் இங்கதான் முன்னாடி பாரா பின் பாரா முன்னாடி இந்த படை எது பூனை படை யானை படை வருது இல்ல மூமின் நடந்து போவான் அந்த 100 முன்னாடி போகுமா பின்னாடி போகும் ஹட்டரே ஹட்டோ பராக் 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 அல்லாஹ்வின் நேசர் வருகிறார் 100 வருகிறது 100 आ रहा है इन्हें 100 बन गया ऐसा नूरुम बैन ஐதீம் இவரு போவாரு 100 முன்னாடி போகும் பராக் மைதீன் அன்னைக்கு வருகிறார் நவரே நவரே நாரே தக்பீர் நாரே ரிசாலத் उसके दामन कौन बोल रहा 100 போறா இவரு போவாரு முன்னாடி 10 பேர் பின்னாடி 4 கார் முன்னாடி 4 வருது இல்ல அல்லாஹ் சொல்றான் 100 மூமின் போயிட்டு இருப்பாரு அவருக்கு மேல நான் 100 அனுப்பிச்சிடுவேன் அவரை சுத்தி சுத்தி 100 போயிட்டு இருக்கும் ஹட்டோ ஹட்டோ खाजे खाजगान खाजे अजमीर पराग राजा आदि राजा वरदार पराग कौन बोल रहा है 100 बोल रहा है 100 कौन मौला तकबीर यसा नूरुहुम ஒரு மூமின் மஹ்ஷர்ல வருவார் யஸா நூருஹும் பைன ஐதீஹிம் ஆயத் உட்டாரு அல்லாஹ் சொல்றது மௌலா அந்த 100 இங்கே இருந்துச்சு அந்த 100ல 100 பத்திக்கிச்சு அங்க போற 100 இருக்கும் அல்லாஹ் யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யௌம அன்றைய நாள்ல தரல் முஃமினீன வல் முஃமினாத் முஃமின்களை ஆண்களை பெண்களை நீங்கள் பார்ப்பீர்கள் யஸா நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம் அவர்களுக்கு முன்னாலும் வலது பக்கம் எல்லா பக்கமும் பராக் பராக் खाजे खाजगान बादशाह வருகிறார் கஞ்ச பக்ஷி நாகூரி வருகிறார் யாரு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க யஸா நூருஹும் பைஐதீஹிம் வ பிஐமானிஹிம் புஷ்ராக்குமுல் யௌம் இன்றைய நாள் உங்களுக்கு புஷ்ரா நற்செய்தி வாருங்கள் வாருங்கள் இங்க என்ன நீ புகழ்ற அவங்கள அலஞ்சில அங்க எஜமா புகழ்ந்து கூட்டி போயிட்டு இருப்பான் जिसको कहते हैं सब ख्वाजा जिसको कहते हैं सब ख्वाजा ख्वाजा उस शहंशाह बाग पे लाखों सलाम उस पर வாங்க வாங்க வரங்க எஜமா வருவாங்க முன்னாடி பாட்டு முன்னாடி 100 போயிட்டு இருப்பாங்க இங்க காரு போகுது அந்த 100 வருது மூமினுக்கு அந்த 100 எடுத்துட்டு போவார் இங்க கார் வருது பெருசா நினைக்கிறேன் இது பேக்கார் இந்த கார் எல்லாம் பேக்கார் இது வர்றது பெருசா நினைக்கிறேன் அந்த 100 வரவங்க அல்லாஹ் தஆலா வரவேற்று கூட்டி 100 கோன் அல்லாஹ் 100 ரசூல் 100 மலாயிகா 100 மலக்குல யாரு வந்து வேல வந்தவங்க அவங்க மெட்டீரியல் என்ன 100 ही 100 அல்லாஹ்வும் ரசூலும் மலாயிகமார்களும் கூட்டிட்டு போவாங்க
அந்த மாபெரும் சபையில, இந்த சபையில அல்லாஹ் ராஜாவை உட்கார்ந்திருப்பான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை நடத்தக்கூடியவா இருப்பாங்க. खुदा खुद मीरे मंजिल बूद अंदर ला मका खुशबू ला मकाன்ல இந்த சின்ன மக்கான்ல உட்கார்ந்து நீ பெரிய நடிச்சிட்டு போந்துக்கிற. லா மக்கான்ல யார் வருவாங்க? அங்க என் மௌலா மீரே மன்சிலா இருப்பான், ஷம்மே மஹ்மிலா ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. மூமினுடைய நூறு முன்னாடி போயிட்டு இருக்கும். खुदा खुद மீரே மன்சில் बूद अंदर ला मका खुशरू अमीर खुशरू சொல்றாங்க. खुदा खुद मेरे दिल बूद अंदर लाम का खुसरू मोहम्मद शम्मे महफिल मोहम्मद शम्मे महफिल बूद शब जाए के मन मोहम्मद शम्मे महफिल बूद शब जाए के मन मोहम्मद शम्मे महफिल बूद शब जाए के मन खुदा और रसूल रहिए நீ போவ முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட கட்டியம் கூறுவாங்க. ஆக ஆக மேரி பத்தே என்னுடைய வர்றாங்க வாங்க வாங்க உன்னை வரவேற்கிற ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருப்பாங்க. யார் ரசூலுல்லாஹ் எங்களை விட்டுட்டு நீங்க போறீங்களேன்னு கேட்டாங்க. நீ கவலைப்பட, உங்களை வரவேற்க தானே போறேன். ஆனா ஃபரத்துல் லக்கும் ஓன் போறீங்களே யார் சொல்லுவா? என் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ வரும்போது கவலைப்படுவ, உனக்கு சக்கராத்து ஒண்ணு இருக்குது, சக்கராத்துல ஒரு கஷ்டம் இருக்கும், கபர்ல ஒரு கஷ்டம் இருக்கும். நான் சக்கரத்துல வந்துடுறேன் நானு. ஆனா ஃபரத்துல்லக்கும் உங்களை வரவேற்கிறதுக்கு முன்னாடி போறேன்ட்டாங்க. என் ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா கியாமத் வரைக்கும் வாழ்ந்திருக்க முடியும். ஆனா நான் மௌத்தா போகும்போது கவலைப்படுவேன். பெருமானார் சொன்னாங்க, நான் முன்னாடி போய் காத்திருக்கிறேன், நீ சக்கராத்துல வருவேலே, நான் காத்துட்டு இருக்கிறேன். வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த சக்கராத் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த கபர் நீ கபர் வரும் ரசூலுல்லாஹ் வந்துருவாங்க. மா தகூலு ஃபீ ஹாதா ரஜுல் வந்த பெண்ணு முன்னே வெயிட் பண்றாங்க. வேற பந்தா ஆ ரஹா ஹை ஹதீஸ் எடுங்க. ஆனா ஃபரத்துல் லக்கும் ஹதீஸ் நான் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதற்காக முன்னாடி போறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனா ஃபரத்துல் லக்கும் मैं इंतजार करने वाला मेरे बंदों को. ये रसूल போயிட்டாங்க, இப்ப நான் கவலை இல்லாம இருக்கேன். எனக்கு முன் தயாரிப்பு செய்யக்கூடியவர்கள். ஒரு பெரும் படை போகுதுன்னு சொன்னா அந்த படை போய் தங்குறதுக்காண்டி 10 பேர் முன்னாடி அனுப்பிச்சு வைப்பாங்க. கல்யாண நாளைக்கு எல்லாம் 1000 பேர் வர்றாங்க சொன்னா 10 பேர் முதல் நாளே வந்து மண்டபத்தை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தண்ணி பிடிச்சு வச்சு குடிக்க தண்ணி எடுத்து வச்சு வந்தா கஷ்டப்படுற பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணி வச்சு கல்யாண மண்டபத்துக்கு பாய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முன்னேற்பாடு. 10 பேர் போவாங்களா இல்லையா? அடுத்த 50 1000 பேர் 2000 பேர் ஒன்னா வந்தா எடுத்துக்காவும் பாத்ரூம் நாளைக்கு கிடக்கும். முன்னாடி பாத்ரூம் கிளீன் பண்ணி வச்சு குடி தண்ணி பிடிக்க வச்சு மோட்டர் எல்லாம் போட்டு வச்சு பாயெல்லாம் விரிச்சு வச்சு தலைவெல்லாம் போட்டு வச்சு ரெடி பண்றாங்கல்ல. எங்க உம்மத்துடைய ஆகா சொல்றாங்க, எங்க சையது சொல்றாங்க. நாம வழக்கம் என்ன, முதல்ல வேலைக்காரங்களா அமைச்சு கடைசியா வருவார். எல்லாரும் வந்துருவாங்க. காலையில் வரலையா, தலைவர் வரலையா, ஒரு எம்பி வரண்டாரு, மந்திரி வரலையா 2000 பேர் வந்தாச்சு. கல்யாணம் முடிக்க 12:30 மணி ஆயிடுச்சு. குத்துபா வந்து போறாங்க. அப்பதான் வந்து இறங்குவாரு. நான் கடைசியா தான் வருவேன்பா அப்படின்னு. அந்த தலைவர் எங்க தலைவர் சையதுல் கௌமி ஹாதிம். எங்க தலைவர் எப்படிங்க, உங்களுக்கு முன்னாடி போய் நான் தயார் பண்ணி வைக்கிறேன், வாங்க தண்ணி பிடிச்சு வைக்கிறேன், எங்க ஹவுஸ்ல ரெடி பண்ணி ஹவுஸ்ல ரெடி பண்ணி தண்ணி பிடிச்சு வைக்கிறேன். நீ வந்தோன்னு மெத்தி குடித்து அப்படி குடிச்சுக்கலாம், வா இடைத்தராசு ரெடி பண்ணி வைக்கிறேன், வா உனக்காக வேண்டி. அண்ணன் பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா இன்னி ஃபரத்துல் லக்கும் நான் உங்களுக்கு முன் சென்று தயார் செய்வதற்காக முன்னாடி போறேன். அது மட்டுமல்ல, இப்ப யார் யார் உம்மத்து அத்தனை பேரும் இப்ப பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஃபரத்துல் லக்கும் தயார் பண்ண முன்னாடி 10 பேர் முன்னாடி மண்டபத்துக்கு போயிட்டான். என்ன கேட்பான்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்பான்? எத்தனை பேர் வர்றாங்க? நாளைக்கு 100 பேர் வர்றாங்களா? அதுக்கு எத்தனை தயார் பண்ணணும்? இல்ல 1000 பேர் வந்தா 1000 பேருக்கு ஷேர் பண்ணணும். 10,000 பேர் வந்தா அப்ப முதல்ல தெரியணும்ல, என்ன குவான்டிட்டி தெரியணும்ல, யாரே வராங்கன்னு தெரியணும்ல. சரி, வரக்கூடிய மந்திரி வந்தா அவருக்கு தனியா ஷேர் பண்ணணும், எம்எல்ஏக்கு தனியா ஷேர் பண்ணணும், முதலமைச்சர் வந்தா அவரு தனியா வரவேற்பு தனி வழி தனி ஷேர் பண்ணணும். யார் வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க முன்னாடி தெரிஞ்சாதாங்க ஏற்பாடு செய்ய முடியும். ஆனா ஃபரத்துல் லக்கும் நான் உங்களுக்காக முன்னாடி செல்கிறேன். அது மட்டுமா, வான ஷஹீதுன் அலைக்கும் அத்தனை பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் வர்றா, எப்ப வர்றா, யார் இந்த டைம்ல வர்றா, இந்த டைம்ல யாருக்கு மௌத்து, இந்த டைம்ல எப்ப வருவீங்க, எப்ப யார் என்கிட்ட வருவீங்க, எல்லாத்தையும் புகாரி ஷரீஃப் ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. வான ஷஹீதுன் அலைக்கும் सबको मैं देख रहा हूं. எத்தனை எம்எல்ஏ எத்தனை வருவாரு, எம்பி எத்தனை வருவாரு,
மந்திரி எத்தனை மணிக்கு வருவாரு, யார் எப்ப மூத்தா போவாங்க, எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டே இருக்கிறேன். சரி, கண்காணிச்சா மட்டும் போதுமா? வர தயார் பண்ணக்கூடிய ஒரு உட்கருக்கு வரல, உட்கருக்கு சேர் இருக்கா, சேர் ரெடியா இருக்கா, சேர் உடஞ்ச சேரா உடையாத சேரா, சாப்பாடு ரெடியா பார்த்துட்டே இருக்கும்ல. இன்னில அங்குரு, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இலா ஹவுலி, உங்க நாஷ்டா தயாராயிருச்சா, பானம் தயாராச்சா, உங்களுக்கு குடிபானம் தயாராச்சா? இன்னில அங்குரு இலா ஹவுலி அல்லாஹ், ஹவுஸ் தயாராச்சா இப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க உட்கார்ந்து சொல்றாங்க? மதீனால உட்கார்ந்து சொல்றாங்க. மதீனா में बैठ के बोल रहे बोलते हैं सल्लल्लाहु अलैहि वसल्लम. மதீனால உட்கார்ந்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களையும் பார்க்கிறேன், தயாரிப்பும் செய்கிறேன், ஹவுஸ் தயாராச்சா இங்க இருந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறேன். அங்க ஆளை விட்டு எல்லாம் ஸ்கிரீன் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சொல்லலாம் இன்னில அங்குரு இலா ஹவுலி அல்லான், இந்த நொடியில நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தயாரா உட்கார்ந்து இருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க எஜமா நமக்கு ஆகிரத்துல ஒரு மூமினுக்கு கவலை இல்லாம அல்லாஹ்ட போறதுக்கு ஒரே வழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏன்னா அல்லாஹ் நம்ம ஜின்ஸ் இல்ல, அல்லாஹ் எப்படி போறது, கூட கைபில் கூட்டி போகணும்ல, இஷ்டத்துக்கு வா. நான் அஜ்மீர் போகணும் பல தடவை யோசிச்சு போக முடியும், தனியா போய் எங்க என்ன தங்கணும்னு தெரியாது. சஜ்ஜாதா போறேன்னு அவங்க பல தடவை ஏற்கனவே 10 வாட்டி போயிட்டு இருக்காங்க. வாப்பா கூட்டிட்டு போறேன் அப்படி, அவங்க கூட போயாச்சு. எங்க இறங்கணும், எங்க இறங்கணும், எந்த ஸ்டேஷன்ல இறங்கணும், எப்படி வண்டி பிடிக்கணும், எங்க போய் தங்கணும், எப்படி ஜியாரத் செய்ய போகணும், யாரை பிடிக்கணும், எந்த சாப்பு போய் பிடிக்கணும், கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து மறுபடியும் கொண்டு வீடு வரைக்கும் சேர்த்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பல தடவை போனவங்க, பல தடவை அஜ்மீர் பார்த்தவங்க. பெருமாள் சொன்னாங்க இன்னில அங்குரு இலா ஹவுலி அல்லாஹ், என் ஹவுஸை இங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். போயும் பார்த்துட்டு வந்துட்டேன், மேராஜ்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன், ரெடியா இருக்கு, நாங்கள கூட்டிட்டு போறேன். அதே நம்மளை மேலந்தாளத்தோட வரவேற்க காத்து இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அபுதாயிரே உன்னை மேலந்தாளத்தோட வரவேற்க காத்து இருக்கிறாங்க. சக்கராத்துடைய பயம் தேவையில்லை உனக்கு, மன்னரையுடைய பயம் தேவையில்லை, கபருடைய பயம் தேவையில்லை, ஹஷ்ருடைய பயம் தேவையில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலத்தாளத்தோட வரவேற்க காத்து கொண்டிருக்கிறாள். ஒண்ணு எஜமா ரெடியா உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னில அங்குரு, நான் தயாரா இருக்கிறேன்டா. இப்ப முஹம்மீன் அந்த நூரை, அல்லாஹ்வுடைய நூரை வாங்கிட்டீங்க, பெற்றுக்கொண்டீர்கள், மத்த எல்லாரும் லேசா போயிருந்தாங்க. எஜமா என்ன படிக்கிறாங்க? தோ ஜஹான் கோ கௌன் பூச்சே, पढ़ो भाई, दो जहां को कौन पूछे, दो जहां को कौन पूछे, उनके मिल जाने के बाद. அவன் கிடைச்ச பின்னாடி யாராவது கிடைக்க வருத்தப்படுவாங்களா? அவன் கிடைச்ச பின்னாடி அது கிடைக்கலையும் வருத்தப்படுவோம், யாராவது வருத்தப்படுவாங்களா? दो जहां को कौन पूछे, उससे अच्छा है तो ढूंढो, உன்கே மில் ஜானே கே. அவன் கிடைச்ச பின்னாடி அவனை விட வேற எதுக்கு மதிப்பு இருக்காப்பா? அவனை விட மேலான ஒண்ணு இருக்கா உனக்கு கேட்கறதுக்கு? உன்சே அச்சா ஹை சோ ढूंढो, उनसे अच्छा जिंदगी या बम्माजो एक जिंदगी ये दीगरे. என் ஷேഖனத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என் ஷேഖுடைய கையை பிடிக்க முன்னாடி அல்லாஹ் மறந்து, जब गुजरा हो ये जिंदगी याद आता है तो कलीजा मुंह पे आ जाता है. என் பழைய காலங்கள் நினைப்பு வந்துச்சுன்னா ஈரக்கொலை வெளியே வந்துடும். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு நினைச்சா இப்ப நினைச்சா வேதனையா இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கை போயிடுச்சு. அதான் அல்லாஹ் மறந்து, அல்லாஹ் நினைவு இல்லாம கஃபலத்துல தன்னை பெரிய ஆளா காமிச்சு ஒரு வாழ்க்கை போயிடுச்சு. எப்ப என் ஷேഖனாத்துல கை பிடிச்சவோ ஒரு வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஜிந்தகி யாபம் அதோ, ஜிந்தகி யாபம் அசோ, அசோர ஷேഖ் அசோ, एक जिंदगी ये दीगरस्त. என் ஷேഖனாத்துடைய ஃபஸ்ல கொண்டு இன்று அந்த வாழ்க்கையை போய் ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம பிச்சை போட்டாங்க. जिंदगी याबम अजो, एक जिंदगी ये दीगरे, सबको जिंदा कर रहा हूं उन पे मर जाने के बाद, सबको जिंदा कर रहा हूं. எப்ப என்னை கொண்டு போய் அர்ப்பணமாக்கி என்னை இல்லாமலாக்கி அவங்க புனித பாதனையில கொண்டு போய் என்னை இல்லாமலாக்கி அர்ப்பணம் ஆயிட்டேன்னு சொன்னோம். இனி புது உயிரை கொடுத்து மட்டும் இல்ல, இன்னைக்கு மொத்த உலகத்தை நான் ஹயாத் ஆகிட்டு இருக்கிறேன். எனக்கு புது வாழ் கொடுத்து எப்படி அமிச்சிட்டாங்க? எனக்கு இந்த அணைந்து போன கேண்டிலுக்கு அவங்க 100 கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த கேண்டில் ஒரு ஊரா போய் அதை ஏத்திட்டு இருக்கு. அணைந்து போன 1000 கேண்டில் நான் பத்த வச்சிருக்கிறேன்.
सबको जिंदा कर रहा हूँ उन पे मर जाने के बोल सबको जिंदा कर रहा हूँ उन पे मर जाने के बाद सबको जिंदा उन पे मर जाने के बाद जिंदगी याबम अजो एक जिंदगी ये दीगर जिंदगी याबम अजो एक जिंदगी ये दीगर सबको जिंदा कर रहा हूँ सबको जिंदा कर रहा हूँ என்ன மாதிரி வாழ்க்கை கொடுத்துட்டாங்க சுக்ரு சேவனா இருக்கு என்ன மாதிரி புது வாழ்க்கை கொடுத்துட்டாங்க சார் சுக்ரு சேவனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் 4 பேர் சொல்றீங்க மத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க எல்லாரும் உற்சவமா கேட்டதை நின்று மைக் நின்று இல்ல சொல்லு சத்தமா சொல்லு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு நானும் மூத்தா போய் நீ பாக்குறவனே மூத்தாக்கிட்டேன் இது भी मर गया देखने वाला जिंदा आए तो उनको पता எங்கடா போற அல்ல பள்ளிவாசல் போற ஒரு நிமிஷம் உட்கார செய்தி பேத்தியா இன்னைக்கு நீ குண்டு எங்க போட்டுருக்கான் தெரியுமா அப்படியா அவனே மூத்தாக்கியாச்சு கல்பு ஹயா அல்லாஹ் நினைச்சா அந்த கல்பு ஹயாத்தா இருக்கு அல்லாஹ் மறக்கடிச்சா நானும் மூத்தாக்கி எடுத்து மூத்தாக்கிட்டு இருந்தேன் இப்ப ஷேகனா என்னை அவங்கள்ட்ட போய் எப்ப மூத்தாக்கிட்டனும் இது இல்லாமல் ஆக்கிட்டனும் அங்க போய் அவன் காரணம் மரணிச்சிட்டனும் எனக்கு புது வாழ்க்கை கொடுத்துட்டாங்க இது எப்படியாப்பட்ட வாழ்க்கை தெரியுமா இது நான் இன்னைக்கு பல ஆயிரம் பேர் நான் ஹயாத் ஆக்கிட்டேன் सबको जिंदा कर रहा हूँ सबको जिंदा कर रहा हूँ बेमर जान नुक्ता ये इरफान हक நீ இர்ஃபானுடைய ஞானங்களை ஒட்டுமொத்த கடலை சுருக்கி கூஜாவில் அடைச்சு அதை மெதுவா என் நூறு நாயகன் காதுல சொல்லிட்டாங்க नुक्ता ये इरफान हक दरगोश मन मुरीब गुफ्त என் காதுல நூறு நாயகன் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா नुक्ता ये इरफान हक दरगोश मन मुरीब गुफ्त आमिरा तू होशुदी खुद से गुजर जाने के बाद ஆமிரே நீ அங்க உன்னில அவனே வந்துட்டான் நீ காணாம போயிட்டான் நீ இருக்கிற வரைக்கும் நீ தான் இருப்ப நீ காணாம போயிட்டு அவனே வந்துருவான் ஆமிரா தூ ஓஷுதி खुद से गुजर जाने के बाद ஆமிரா தூ ஓஷுதி खुद से गुजर जाने நீ இல்லாம போயிடு காணாம போயிடு இல்லாம போயிடு நவுத்தியர் ஒண்ணே நீ நவுத்தா வந்துட்டே இருப்பான்ல தெரியாது நீ கொஞ்சம் கொஞ்சமா நவுத்துனா கொஞ்சம் கொஞ்சமா வருவான் நீ இல்லாமல ஒரு நிமிஷம் உன்னை அவனே தான் முந்து ஜல்லியா இருப்பான் खो गया मैं खो गया अब वो ही बातिन वो ही जाहिर हो गया நான் இல்லாமலானே என் ஜாஹிரும் பாத்தினுமாக அவனே ஆயிட்டான் खो गया मैं खो गया अब वो ही बातिन वो ही जाहिर வாய் அந்த மாதிரி நுக்தாவை காதுல மெதுவா சொன்னாங்க தெரியுமா ஆமிரா தூ ஓஷுதி खुद से गुजर जाने के बाद आमिरा तू ओशुदी खुद से गुजर जाने के பரவச்சேரி போயிருந்தாங்க இதமா வந்துட்டாங்க நம்ம இவங்க சுகுரு ஷேமோட கல்யாணம் 2 நாள் 3 நாள் தங்கியிருந்தாங்க பயானெலாம் நடந்துச்சு மிஸ்கின் கூட சில ஹிதுமத்தெல்லாம் செஞ்சோம் அலைஞ்சுங்களா ஹிதுமத்துனா சர்க்கார் காலம் தரது ஹிதுமத் தான் காசு கொடுக்கறது ஹிதுமத் தான் அவங்க பணிக்கும் கல்வி வைக்கிறது ஹிதுமத் தான் இதெல்லாம் ஹிதுமத் ஆனால் ஷேகுனா ஹிதுமத்திலே மிகப்பெரிய ஹிதுமத் என்ன தெரியுமா எஜமான பார்க்கறதுக்கு 1000 முரீதுகள் வர்றாங்க விளைஞ்சுங்களா பல 100 முரீதுகள் வர்றாங்க வந்த இடத்துல அந்த முரீதுக்களை கவனிக்கிறது சர்க்கார் ரொம்ப பிரியப்படுவாங்க முரீது வர்றாங்க எஜமான ஒரு 24 எஜமான பேசிட்டே இருக்க முடியும் அந்த நேரத்தை உட்கார வச்சு அவங்க உட்காந்து அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி தாலி மிச்சிட்டே உட்காந்துருக்கிறது सरकार क्या बात चल रहा है सरकार आज तजुद हम साल के चल रहे हैं अच्छा माशा अल्लाह माशा அது ஐநூத்தி கருத்து பண்றது சார் மாஷா அல்லா மாஷா வந்து உட்காந்து சர்க்காரை பக்கம் வர்றாங்கல்ல சர்க்கார் கொஞ்ச நேரம் பேசுவாங்க வேற வேலைகள் இருக்கும் தூங்குற டைம் இருக்கும் சாப்பிட்ற டைம் இருக்கும் அந்த உட்காந்து பேசிட்டு போவாங்க அதே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மிஸ்கின் ரம்ஜான்ல உள்ள போவோம் ரம்ஜான் உள்ள பண்ண 100 ஆகியப்பா அப்போ 100 ஆகி மஜ்லிஸுக்கு 100 வச்சுக்குவாங்க எஜமா விட்டு கிளம்புவோம் 27 விட்டு சர்க்கார் ஹரியா கேள்வி போட்டு சொல்லுவாங்க சர்க்காருக்கு போது ஹிதமத் கரேபா நான் ஹிதம் சட்டிப்பான நேரத்துலாம் கிடையாது மற்ற நேரத்தில் பீர் வேலை கவனிச்சுக்கிறது அவங்க தாலீம் செய்யறது சொல்லி தர்றது அறிஞ்சுங்களா बहुत मदद करेबा अल्लाह आबाद रखेनुवाங்க ஜமா சர்க்காருக்கு ஷேகுக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்கப்பா அல்லாஹ் உங்களை ஆபாதாக்கி வைக்கட்டும் எஜமா துவா செய்வாங்க அதனால கூட என்ன ஹிதமத்தான் செஞ்சு முடிச்சு எஜமா காரில் ஏறிட்டாங்க காரில் ஏறுமே தூக்கம் இல்லை நவுந்து நின்றுக்கும் பிராணமை வந்து ஏறுவாங்க எனக்கு என்ன திரும்பி எந்த பக்கம் நின்றுக்கும் பிராணமை ஏறி முடிச்சு அந்த டோர்லாம் சாத்திட்டு கதவெல்லாம் ஏற்றி விட்டு அப்புறம் தான் சர்க்கார் வருவாங்க சர்க்கார் வந்து சர்க்காரை போய் எஜமா காரில் ஏறினாங்க எல்லாரும் போய் ஏற்றி கார்லாம் தூக்கி வச்சுட்டோம் கார் கிளம்புது கண்ணாடி சாத்திட்டாங்க இதுமா
நான் கீழே நின்று அழுதுகிட்டே நின்றுருந்தேன். சர்க்கார் கண்ணாடி மெதுவாக கீழே இறக்குனாங்க. இது திரும்பி பார்த்து திரும்ப சொன்னாங்க, கண்ணாடி கீழே பாதி தூரம் இறக்கிட்டு என்னை பார்த்து, தேகபா खुदी मिटी तो खुद आया खुदा खुदी में नजर. காரத்துக்கு நிஜமா கிளம்பிட்டாங்க. खुदी मिटी तो खुदा आया खुदा खुदी में नजर, हाँ खुदी में नजर, यही है राज निहाला. खुदी मिटी तो நீ இருக்காதப்பா, நீ காண போய். खुदी मिटी तो खुद आया, அவனே வந்துடும், அவனை போய் தேடி பிடிக்க தேவையில்லை. खुदी मिटी तो खुद आया खुदा खुदी में नजर, ஓ खुदीல அவனே இருப்பான், நீ இல்லை. என்ன கொண்டு நடக்குது, நான் திறமையான, நான் சாதிச்சேன், நான் பெரிய ஆளு, நான் கட்டனேன் எதுவும் சொல்லிக்க, நீ இல்லாம காணா போயிடு, நீ அழிஞ்சிரு, நீ இல்லாம நேசித்து பஞ்சா இல்லேண்ட இருச்சிரு, ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிரு. அப்புறம் எஜமா உன்னை வந்து உன்னை தூக்குவான் பாரு, அவன் தூக்குவான் பாரு. நீ மையிட்டானே அவன் அவன் தாக்குவான். நீ ஏற்கனவே கை காலம் ஆட்டிட்டு இருந்தா அவன் எப்படி தாக்குவான். அவமன்கான மைத்தன், ஒருவன் மையத்தாக இருந்தால் நான் ஹயாத் ஆகிறேன், நூறை எம்ஜிபி பின்னார், ஒரு 100 ஆகிறேன். நீ கை கால ஆட்டிட்டு இருந்தா எப்படியே வருவான் அவன், நானே பொழைச்சுக்கிறேன்னு அர்த்தம். நீ இல்லாமல நான் வருதாங்க. खुदी मिटी तो खुद आया खुदा खुदी में नजर, நீ खुदी கொஞ்சமா நவுத்திடுவா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நினைச்சுங்களா, அந்த வருஷம் முள்ள அந்த அடுத்த திரும்ப பாக்குற வரைக்கும் அந்த ஓடிட்டே இருக்கு. खुदी मिटी तो खुदा या खुदा खुदी में नजर, हाँ खुदी में नजर, அதை சொல்லிக்கிட்டே खुदी मिटी तो खुदा या खुदा खुदी में नजर, திரும்ப அதேதான் போறது. ராவும் போலும் சொல்லிட்டே உட்காந்து எஜமான் திரும்ப எஜமான பாக்குற வரைக்கும் நீ நவுத்திரு, உன்னைய இல்லாமல் ஆக்கிரு, காணா போயிரு, காணாது. அப்புறம் சர்க்கார் கார்ல பார்க்க எஜமான் வர்றது. லால்பேட்டைக்கு வந்து எஜமான் கார் கிளம்பும் போது வெளியே வந்துருவாங்க. வீரபாயெல்லாம் நாகப்பட்டினம் போயிருந்தோம், கார்ல வேன்ல போகும்போது வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்து கடைசியா சலாம் சொல்லி வெளியே வந்து அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோப் அதம், அதம் को कोई वजन नहीं, जाओ बा जी, अल्लाह ஒருத்தவ மௌஜூத், பாக்கி சோப் அதம், எல்லாம் அதம் பா, அதமுக்கு எந்த வசனம் இல்லை, போப்பாண்டா எஜமா சொல்லி கடைசியா உன்னை கல்வில போட்டு அமுச்சுட்டுருவாங்க. ஃபுல்லா நிரப்பி கடைசியா உன்னை கொடுத்து அமுச்சுட்டுருவாங்க. எஜமா ஒரு தடவை போயிருந்தோம், பார்க்க போயிருந்தோம், பேசிட்டே இருந்தாங்க. ஜி தாஸ் சர்க்காருடைய பிள்ளைங்க வந்தாங்க, அவங்களுக்கு கண்ணியப்படுத்தினாங்க, அவங்களாம் பயன் பேச வச்சாங்க. தாஸ் சர்க்காருடைய நம்ம மும்தாஜ் பஸ் சர்க்கார், அவங்களுடைய மருமகன் ஒருத்தர், மும்தாஜ் பஸ் சர்க்கார் இருக்காங்களே, அவங்களுடைய மருமகன் அவங்க கூட வந்தாங்க, அவங்க பயன் செஞ்சாங்க. மும்தாஜ் பஸ் சர்க்கார் மருமகனா நம்ம கலினி நாயக்கர் மருமகன், அவங்களுடைய பேத்தி கல்யாணம் முடிச்சவங்க தெரியல, அவங்க கூட வந்தேன். இவங்க கூட்டி வந்தாங்க, மும்தாஜ் பஸ் சர்க்கார் கூட்டி வந்தாங்க. அவங்க கூட 4 பேர் வராங்கல்ல, அவங்க கூட்டி வந்திருந்தாங்க. அதிகமாக சவுண்டை கொஞ்சம் கூட்டி வை. சார் அவங்களும் கூட்டி வந்தாங்க, அவங்களும் பயன் செஞ்சாங்க. அந்த பயானில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, वो और होंगे जिसे खुदा न मिले, वो और होंगे जिसे खुदा न मिले, हमें तो गैर के पता न मिले. அது வேற யாரும் இருக்கும், எனக்கு அல்லாஹ் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய, எங்களுக்கு மாசிவல்லாவுடைய அட்ரஸே கிடைக்கல, எங்களுக்கு நீங்க அல்லாஹ்வை தேடுற கிடைக்கலங்கிற, நான் மாசிவல்லாவை தேடுறேன், கண்ணில் கிடைக்கல. और होंगे जिसे खुदा न मिले, मुझे हमें तो उनके गैर के पता न मिले சொன்னார் பயான்ல. எல்லாரும் எஞ்சி போயிட்டாங்க, சர்க்கார்லாம் வழி அமிச்சிட்டாங்க. எஜமா சிந்தனையில் சர்க்கார் உள்ளே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து சொன்னாங்கப்பா, ஒரு லவ்ஸ் போல என்னப்பா, क्या बोल दिए वो और होंगे जिसे खुदा न मिले, हमें तो उनके गैर के पता न मिले. அது வேற யாரும் இருக்கும் அல்லாஹ் கிடைக்கலன்னு சொல்றது. நாங்க மாசிவல்லா என் கையில கிடைக்கல, மாசிவல்லாவை தேடுறோம், என் கையில கிடைக்கல, சுத்தமா என் காணாம போச்சு. இந்த என்ன சொல்லிட்டாங்கப்பா, திரும்ப சொல்றாங்க, और होंगे जिसे खुदा न मिले, हमें तो उनके गैर के पता न मिले. திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க, திரும்ப அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில போயிட்டு அடுத்த நாள் நைட்டு சேர்க்க மகரிப்பு வர்றாங்க. பயானு வந்தோன்னு சொல்றாங்க, और होंगे जिसे, அன்னைக்கு பூரா சர்க்கார் அந்த கிரில இருந்துக்கிறாங்க. और होंगे जिसे खुदा न मिले, हमें तो उनके गैर के पता न मिले. அது வேற யாரும் இருக்கும் அல்லாஹ் கிடைக்கவில்லைன்னு சொல்வது. எங்களுக்கு மாசிவல்லாவுடைய அட்ரஸ் கிடைக்கிற மாதிரி, நமக்கு மாசிவல்லாவுடைய அட்ரஸே கிடைக்கல. ஒரு காலம் இருந்துச்சு அல்லாஹ்வை தேடுறாங்க, இப்ப என்ன எப்படி காலம் இருந்துச்சு, மாசிவல்லாவை தேடுறோம். एक जमाना था हम उसको ते ढूंढते, खुद को पाते थे उसको जुदा जानते. ஒரு காலம் இருந்தது, நாங்கள் இருப்பதாக விலகி கொண்டோம்,
அல்லாஹ் எங்கேயோ இருக்கிற விளங்கிடும். அபுத்தோஹரு ஆஹி ஜல்வகர் ஹோ கயா. இப்ப நான் காணும் இடமெல்லாம் அவனை பார்க்க ஆரம்பிச்சோம். अबुतोहर आओ ही जलवागर हो गया, एक सवाल अब रही खल्क क्या हो गया. खल्क எங்கடா போச்சு, சிருஷ்டி எங்க போச்சு, அந்த கேள்வி கொண்டு உட்காந்து. அந்த கேள்வி இப்ப எங்களை உட்காந்துருச்சு, உள்ள வந்து உட்காந்துருச்சு. அது அந்த மாதிரி சொன்னாங்க, வாவுரு ஹோங்கே திசே खुदा न मिले हमें तो गैर के पता न मिले. அது வேறு யாரும் இருப்பார்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் கிடைக்கலன்னு சொல்றவங்க எங்களுக்கு கைருல்லா கிடைக்கலன்ட்டா. பை வாஸ்தவத்துல எல்லாத்துக்கும் இன்னும் கிடைக்கவே கிடைக்காது. நீ கண்ணை மாத்தி பாரு முதல்ல. இது பிளாஸ்டிக், அந்த டப்பா எடுங்க, பிளாஸ்டிக் டப்பா. மூக்கு பிடி இல்லையா, பொடி டப்பா கிடையாது. சரி, அது ரம்ஜான் முடிஞ்சு உள்ள போயிடும், மறுபடியும் திரும்ப அடுத்த ரம்ஜான் தான் வெளியே வரும். இது என்ன? அது கூட பை இது சில்வர் டம்ளர் கிடைஞ்சுங்களா. ஒரு சொல்றான் ஒரு ஆள் வந்து, என்னங்க டம்ளர் சில்வர் டம்ளர் தேடி தேடி பார்க்குறேன், டம்ளர் தான் இருக்கு, சில்வரை காணவே காணாமீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அறியாதவன். ஞானவான்களை விளக்கம் பெற்றுறான். விளக்கம் சொல்றான், எங்க இப்ப எனக்கு எது கிடைச்சிக்கிச்சு, சில்வர் கிடைச்சிக்கிச்சு. சில்வர் கிடைச்சிச்சு, எங்க பார்த்தாலும் சில்வரை தெரிஞ்சு டம்ளர் காணா போச்சுக்கிறான். அவ்வளவுதான் விஷயம். இருக்கிறது ஒண்ணுதான். அது வரைக்கும் ஏன்னா வாழ்நாளா சின்ன வயசுல டம்ளர் டம்ளர் பேசி பழகிட்டான். ஒரு 60 வயசு ஆளை கூட்டிட்டு வாங்க, இந்த ஞானம் தெரியாத ஒருத்தர், இது என்னங்க டம்ளர், என்னங்க செய்யலாம், சாயா குடிக்கலாம். அவன் சிந்தனையில டம்ளரு 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 டம்ளரும் பதிஞ்சு போச்சு. அதுல சில்வரை பத்தி அவன் சிந்தனையில் வர மாட்டேங்கிறான். இல்லைங்களா? டப்பா கொடுங்க, பிளாஸ்டிக் டப்பா. தண்ணி கேத்தல் இப்ப என்ன, சின்ன வயசுல 60 வயசு வரைக்கும் தண்ணி கேத்தல், என்ன தண்ணி ஊற்றலாம், டீ ஊற்றிக்கலாம், அப்படி இதே பழகி போச்சு அவனுக்கு. நல்லா சொல்லுங்க, என்ன இது தண்ணி கேத்தலுங்க, இது வேற என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு, தண்ணி தான் இருக்கு, ஒண்ணும் உள்ள தண்ணி இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு, வேற என்ன இருக்கு, தண்ணி கேத்தல் வேற என்ன இருக்குங்க, அது உள்ள ஒண்ணும் கடல மிட்டாய் போட்டிருக்கீங்க, ஒண்ணும் கிடையாது. இது பிளாஸ்டிக்கியா, இது பிளாஸ்டிக்கை தவிர அங்க இன்னொன்னு இல்லவே இல்லை என்பதை அவருக்கு விலை கொடுத்துட்டீங்கன்னா, ஆமா உச்சந்திருந்து உள்ளங்கால வரைக்கும் பிளாஸ்டிக் தான் இருக்குது. இப்ப அவர் நசர்ல கேத்தல் காணா பேரும் பிளாஸ்டிக் தான் இருக்குது. அந்த பயிற்சியை ஷேகமால கொடுத்த பின்னாடி ஷை காணா போயிருது, ஹாலுக்கே ஷை நசர்ல வர ஆரம்பிச்சு. அந்த ஷையுடைய ஹாலுக்கு நசர்ல வர ஆரம்பிச்சு. அவரு होंगे जिसे खुदा न मिले हमें तो उनके गैर के पता न मिले. எனக்கு மாசு வெல்ல என் கல்ல கிடைக்கிறேங்கிறான். சுத்தமான மாசு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக வலா துஹ்லிக்னா பிஅஸாபிக வஆஃபினா قبل ذلك. யுஸப்பிஹு الرعد بحمده والملائكة من خيفته. யார் வந்து யுஸப்பிஹு الرعد بحمده والملائكة من خيفته என்பதை இடி இடிக்கும் போது ஓதி விட்டார்களோ அவர்களுக்கு அந்த இடி மின்னலால் எந்த பாதிப்பும் அவருக்கோ சொத்து பத்துக்களுக்கோ அவர் குடும்பத்தினர் யாருக்குமோ எந்த பாதிப்பும் வராது. அப்படி ஏதேனும் பாதிப்பு வந்தால், அது ஓதியும் அந்த பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு தியத்தை நான் கொடுக்குறேன். உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு உஸ்மான் இப்னு அஃபான் சொல்றாங்க, தெரிஞ்சுங்களா, இடி இடிக்கும் போது இந்த ஒருத்தர் ஓதிட்டீங்க, என்னது யுஸப்பிஹு الرعد بحمده والملائكة من خيفته அந்த அந்த ஆயத்தை ஓதிட்டீங்கன்னா இந்த ஆபத்தும் வராது. அப்படி ஒருவேளை மீதி அந்த இடி மின்னலால் உங்களுக்கோ குடும்பத்துக்கோ ஆபத்து வந்துருச்சு, யாராவது மொத்தம் போயிட்டாங்க, வீடு இடிஞ்சு போச்சு, ஏதாவது சொன்னா அதுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு உறுதியா சொல்றாங்க பாருங்க. சஹாபாக்கள் பெருமானா சொன்னது அப்படியே நம்பினாங்க. அப்படியே ரப்பனா லா தக்துல்னா பிகலபிக வலா துஹ்லிக்னா பிஅஸாபிக வஆஃபினா قبل ذلك. நல்ல விடிமின அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு. இடி மின்னல் வந்துன்னு வச்சுங்க, எல்லா ருஜுவாயிரும். தெரிஞ்சுங்களா? ஹுவல்லதி யுரீகுமுல் பர்க, அவன் தான் இடியும் மின்னலையும் உங்களுக்கு காட்டுகிறான். எதுக்கு? ஹௌஃபன் வ தமஅன், நீங்கள் பயப்படவும் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கவும். இடி மழை கொட்டுன்னு கொட்டுது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கொட்டினா பகலெல்லாம் நமக்கு கூலா போயிடும், செடிகளில் மேலே தண்ணி வரும், கிணத்துல தண்ணி வந்துடும், தண்ணி வரணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. ஆனால் இடி அதில் விழுந்துச்சுன்னா, கடுமையான மின்னல் பாதிக்க ஏதாவது பொருள் சேதம் ஏற்படுச்சுன்னா பயமும் இருக்கு. இந்த ரெண்டும் உங்களை உண்டாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் தான் அந்த இடியும் மின்னலை உண்டாக்குறான்ட்டான். இது ஆயிடுங்க பாய். யுரீகுமுல் பர்க ஹுவல்லதி யுரீகுமுல் பர்க,
அவன்தான் இடி மின்னலை உங்களுக்கு காட்டுகிறான். ஹௌஃபவும் தமான், உங்களுக்கு பயத்தை உண்டாக்கவும் உங்களுக்கு ஆசையை உண்டாக்கவும் எல்லாமே அதே தானே. ஐ ஹௌஃபவும் தமான், ஆசையை உண்டாக்கவும் பயத்தை உண்டாக்கவும் அவன்தான் எடுத்து காட்டுறேங்கிறான். அப்ப இடி மின்னல் வச்சு ஆசையை வெளிப்படுத்தணுமா பயத்தை என்ன சொல்ல முடியும்? மழை பெய்யும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இந்த மழை எங்களுக்கு இறக்கி எங்க கண்ணியப்படுத்தினாயே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கணும். இடி இடிச்சா பயத்தை காட்டணும், பயத்தையும் ஆதரவையும் உண்டாக்கத்தான் செய்றேங்கிறான். நான் படுத்து தேவையான உட்காந்து போன ஒன்று உட்காந்துருக்கூடாது. மழை பெய்யுதா சரி, இடி இடிக்குதா சரி, அவன் வந்து நம்மளை அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான் போல விளைஞ்சாங்களா. அதனால கண்டுக்காத மாதிரி இருந்தேன்னா எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. வை எருமாடு தெருவில் போயிட்டு இருக்கு, மழை தூருது நவருமா? மெதுவாக தான் போகும். மழை ஜோராக ஓடுமா? எல்லாம் ஓடுவாங்க, அது மெதுவாக தான் போயிட்டு. அந்த மாதிரி அல்லாஹ்தாலா நீ பயப்பட வேண்டும், நீ அல்லாஹ்வின் பக்கம் ருஜுவாக வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் சிரிக்க வச்சா சிரிச்சிடணுங்க, அல்லாஹ் அழுக வச்சா அழுதரணும். அந்த அடியானத்தை அல்லாஹ் விரும்புறான். இப்ப பயான் செஞ்சா சில பேர் ஜோக் சொன்னா சிரிக்கணும், தெரிஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய செய்தி சொன்னா வாஹ் வா சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அப்பதான் பயானே வரும். சும்மா உட்காந்து பயான் வராது. சும்மா குத்துபால் பயான் செஞ்ச மாதிரி சொல்லி தெரிஞ்சுங்களா? கேட்கணுமா இல்ல, கேட்க சுப்ஹானல்லாஹ் சொல்லணுமா இல்லையா, கேட்கணுமா இல்லையா? அவன் அல்லாஹ் தஆலா சிரிக்க வச்சா சிரிக்கணுமா, அல்லாஹ் தஆலா அழுக வச்சா அழுதரணுமா? என்ன ஹுவா அஹ்கா வா அபுகா, அழுக வைக்கிறவனும் அவன் தான், சிரிக்க வைக்கிறவனும் அவன் தாங்க. ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இது ரெண்டையுமே பெருமானை வெளிப்படுத்தி காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடி இடிச்சா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காலம் உதறும். மேகம் சூழ்ந்தா பெருமான் நடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இங்கேயும் எங்கேயும் ஓடுறாங்க. ஆயிஷா என்ன யார சொல்ல, மேகம் தானே வந்திருக்கு, இந்த மாதிரி இங்கேயும் எங்கேயும் ஓடுறீங்க, குட்டி போட்ட பூனை ஓடின மாதிரி. ஒரு கூட்டம் இருந்துச்சு ஆயிஷா, இந்த மாதிரி தான் மேகம் வந்துச்சு. அவங்க ஒரே சந்தோஷத்துல தெருவில் வந்து ஆனந்த கழிப்பு, ஆனந்த நடனம் ஆடினாங்க. என்னண்டு ஆதா ஆரிதும் முன் திருனா, இது எங்களுக்கு மழை தரக்கூடிய மேகம் இது என்று அவர் கூத்தாடினார். கூத்தாடினாங்க, டான்ஸ் அடிச்சாங்க. அல்லாஹ் சொல்றான் பல் ஹுவ ரீஹுன் ஃபீஹி அஸாபுன் ஷதீத், இது கொடிய வேதனையை கொண்டு வந்திருக்கக்கூடிய காற்றுன்னு அல்லாஹ் சொன்னாங்க. அதனால ஆயிஷா இது என்னன்னு தெரியலையே பயந்தாங்க. அல்லாஹ் உன்னை பயம் காட்டுமா பயப்படணுமா? அல்லாஹ் ஒரு சந்தோஷமான செய்தி கொடுக்கும்போது மகிழ்ச்சி அடையணும், ஆனந்த பரவசம். இந்த நிஜாம எதிர்ச்சி நல்லு இந்த அப்ப வந்து ஒருத்தர் பயான் செய்றாரு, ஜோக்கு சொன்னாலும் இப்ப ஜோக் சொன்னா போதும் கம்முன்னு உட்காந்துருக்காரு, அசையறது இல்லை ஆடுறது இல்லை. இப்படி இப்போ ஜோக் சொல்லுங்க, சிரிக்கிறது ஜோக்கா சொல்லிட்டு ஜோக் சொல்லிருக்காங்களா? நீங்க ஜோக்குன்னு முந்தைய சொல்ல வேண்டியது. ஜோக்கு சொல்லுங்க, ஜோக்குன்னு முந்தைய சொன்னா சிரிச்சிருப்பேன். ஆமாடா ஒரு ஜோக் சொல்லும்போது ஜோக் சொல்ல போற என்ன சிரிக்க ரெடி ஆகிக்கொள்ளும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒரு முறை என் ஷேகனை சிரிக்க வச்சாங்கன்னு வச்சுங்களேன், வயிறெல்லாம் வலி வந்து சிரிக்கும். அழுக வச்சா கண்ணில் ஊற்றி தாடி நினைஞ்சு அப்படி அழுக வைப்பாங்க. ஒரு சர்க்கார் நாயகம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, நானும் உட்காந்து எல்லாம் மூலமாக்க வந்தாங்க. கழிஞ்சுங்களா ஹக்கீம் ஈஷா உட்காந்தாங்க, ஒரு ஹுரஃபாக்கள் உட்காந்தாங்க. சர்க்கார் நாயகம் ஒரு செய்தி சொல்றாங்க. சொன்னா லைவ் போட்டிருக்கீங்க, ஆனால் ஒயர் கனெக்ஷன் எதுவும் இல்லை, கேட்குமா? தெளிவாக கேட்குமா? அது ஆமாம், அதுக்கு ஒரு ஒயருக்கு மாதிரி எதுவும் இல்லையா? ஒயரோ சொருவுறது, சரி சொருவுறது எதுவும் இல்லையா? இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன். இருக்கு அப்படின்னு சொன்னா இருந்தும் இல்லாத மாதிரி தான். சரி சரி. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன இடி இடிக்குது பாருங்க, பயப்படுங்க, அல்லாஹ்வோட துஆ செய்யுங்க. மழை பொழியும் போது கேட்குற துஆக்கு அல்லாஹ் கபூல் செய்றான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ. இடி வசம் பயப்படுதா இல்லையா? பயப்படுங்க, அல்லாஹ் மன்னிச்சிரு, அல்லாஹ் எங்க மேல உண்டாக்கிறது. என் ஷேகனா இடி வசத்தை கேட்டால் பயப்படுவாங்க. கல்லிமிசக இடி வசம் கேட்டால் ஓடி போய் குழந்தைங்க யாரும் தீர்வு பேர பிள்ளைங்க இருப்பாங்களே, மடியில் உட்கார வச்சுக்கணும். தாஹூ இதான் மனசே நிம்மதியாகுது. குழந்தைங்க மடியில் உட்கார வச்சுக்குவாங்க. ரொம்ப ஏன்னா இந்த மொத்த பல லட்சம் பேர் இருக்காங்க மெட்ராஸில், இவ்வளோ பேரில் பார்க்குறேன் உளுந்தா இது என் தலையில தான் உழுவும். என்ன மாதிரி பாவி யாரும் கிடையாது. ஆனால் ரொம்ப இந்த குழந்தை இருக்கு, அதனால என்னை எரிச்சு கரைச்சிடாது ரொம்ப அப்படின்னு அழுதுகிட்டே உட்காந்து இடி முடிகிற வரைக்கும். ஏன் ஷேகனை மழை கடுமையாக பெஞ்சு அது கண்ணில் தண்ணி ஊற்றும்.
அதுக்காக சொன்னாங்க, இந்த மழை கடுமையாக பேஞ்சுமா, ஒரு மணி நேரம் நான் அழுதுட்டு உட்காந்து ரொம்ப. இந்த ஊர் இந்த தெருவில் எல்லா வீடும் கல்லில் கட்டின வீடு, என் வீடு ஒன்று சேத்தை குறைச்சி கட்டின வீடு. சர்க்காரோட சிமெண்ட் மணல் இல்லை, அதாவது சுடாத செங்கல் வச்சு சேரு, அந்த காலத்து பழக்கம், சேத்தை குறைச்சி பூசிடுவாங்க, அதுக்கு மேலே சுண்ணாம்பை கலத்து பூசிடுவாங்க, சுண்ணாம்பு அடிச்சு விட்ருவாங்க, அதில் பூசணும். மழை பெஞ்சு எங்கேயாவது ஒரு சின்ன ஓட்டத்தில் தண்ணி உள்ளே பூச்சின்னு வச்சுங்களேன், அது உள்ளே ஓடி போய் வீட்டுக்குள்ளே வரும், சேத்தை கரைச்சிட்டு வரும். வீட்டில் சின்ன ஒரு ஓட்டர்னு வச்சுங்களேன், அது எங்கே ஊற்றும் தண்ணி வரும், அப்படியே ரெண்டு உள்ளே ஓடி போய் வெளியே வரும்போது எப்படி வரும், சேத்தை கரைச்சி வரும். அப்போ ஃபுல்லாக ஊறிச்சு பொத்தும் உட்காந்துரும். அப்படியே எஜமா சொன்னாங்கன்னா, ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது. எஜமா சொன்னாங்க, ஒருவேளை ரப்பே என்னுடைய பாவத்தின் காரணமாக இடிஞ்சு உளுந்து நான் குடும்பத்தோடு நானே மனைவி மக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டா ரப்பே, நாளைக்கு என்ன மட்டும் சொல்ல மாட்டான், என்னவோ தரியக்கான்னு ஷேகை கூப்பிட்டு ஆடினாரு. ஊரே விளங்கிச்சிங்களா, அல்ல இப்படி மொத்தமாக அழிச்சான் பாருங்க என்று அவர்கள் என்னையும் என்னுடைய ஷேகனாத்தையும் சேர்த்து பேசுவாங்க. அதனால கெஞ்சி கேட்குறேன், என்னை உற்று அல்ல, என்னை தண்டிச்சிடாத ரப்பே, என்னை உற்று அல்ல, என்னை தண்டிச்சிடாத ரப்பே அப்படின்னு நைட்டு பூரா அதுட்டு மழை பெஞ்சிருந்தோமா, அதுட்டு இருந்தோமா வந்து சொன்னாங்க. காய சர்க்கார் சமயத்து உதுனாய், என் காதால் நான் கேட்டேன். எஜமா அப்படி சொல்லி என் காதால கேட்டேன். நைட்டு பூரா மழை பெஞ்சு நடந்துட்டு உட்காந்துருந்தேன். ஏன்னா அப்படி ஒருவேளை செவரெல்லாம் ஊறி பொத்து உட்காந்துரும், தூணு போட்டு நடுவில் இந்த கம்பி போட்டுல கட்டுவாங்களே, அப்படி இப்போ ஃபில்லர்லாம் போட்டு கட்ட முடியாது அந்த காலத்துக்கு. வரைஞ்சிக்கலாம். பொத்துன்னு உட்காந்துருச்சுன்னா என் குடும்பத்தோட மனைவி மக்களோட அழிஞ்சு போயிட்டேன்னா என்ன பேசுவாங்க நாளைக்கு? என்ன வருத்தினார் அவர் ஷேக் முரீதுன்னு. அல்ல எப்படி அழிச்சான் பார்த்தீங்களா? நம்மளாம் படிப்பினாது எந்த அல்லாதது என்னையும் என் ஷேக்கையும் தரியகாவையும் சேர்த்து பேசுவாங்க. ஆகவே நீ விட்டுரு அல்ல, நீ மன்னிச்சது அல்ல, என்ன மாதிரி பாவி ஊரில் இல்லை, நீ மன்னிச்சதை ஷேகனை மோத்துக்காக நீ மன்னிச்சு. நான் அழுதுட்டு உட்காந்தமா சொல்கிறான். கலிமினாய சொல்கிறான், குழந்தைக்காக என்னை விட்டுரு அல்லங்கிறாங்க. நான் மழை நல்லா இடி நல்லா இருக்குல்ல, மின்னல் நல்லா இருக்கேன் அப்படி. அல்லாஹ்தாலா பயம் காட்டும் போது பயப்படுவதும் சூஃபியாக்களுடைய கதை. அல்லாட்ட அழுது கண்ணீர் வடிப்பது ஷஹது அல்லா இலாஹ. அல்லாஹ்தாலா ஆசை ஊட்டுகிற பொழுது அது சந்தோஷமாக அதை மகிழ்ச்சிப்படுத்துவதும் சூஃபியாக்களுடைய. கரண்ட் போயிடுச்சு, சும்மா உட்காந்து 5 நிமிஷம் கரண்ட் வந்துச்சு, நிறைய சொன்னாங்க. கரண்ட் போயிடுச்சா டக்குன்னு இதனுடைய கவலை வெளிப்பட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த நேமத்து போயிடுச்சு அல்ல கூட அல்லான்னு கேட்கணும். உடனே கரண்ட் வந்துச்சுன்னா முகத்தை புன்சிரிப்பு வரணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஆசை ஊட்டும் போது ஆசை வரணும், அல்லாஹ் பயம் காட்டும் போது பயம் வரணும். விளைஞ்சுங்களா? அது சூஃபியாக்களுடைய வழிமுறைன்ட்டான். ஒரு நிமிஷம் கரண்ட் போயிடுச்சு, நீ என்ன சொன்ன? அது ஒரு சோதனை தானே, முசீபத் தானே. என்ன சொன்னோம்? இன்னா லில்லாஹி சாபிரீன்கள் ஜமாத்தில் சேர்த்தோம். சபரு அது ஒரு சோதனை தாங்கனா. அல்லதீன இதா அஸாபத்து முசீபத்துன், இது முசீபத் தான், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வார்கள். திரும்ப கரண்ட் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோம். ஷாக்கிரீன்கள் ஆயிட்டோம். இப்போ நம்ம அப்ப சாபிர் ஆயிட்டோம், ஷாக்கிர் ஆயிட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு, திரும்ப வந்துச்சு, திரும்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், திரும்ப அல்ஹம்துலில்லாஹ். 3வது தடவை கரண்ட் போயிடுச்சு. இப்போ என்ன? முதல்ல சாபிரா ஷாக்கிரா இருந்தோம், இப்போ சப்பாரின் ஷக்கூர் ஆயிட்டோம். சப்பார்னா அதிகம் சபுர் செய்வார், ஷக்கூர்னா அதிகம் ஷுக்கூர் செய்வார். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லிகுல்லி சப்பாரின் ஷக்கூர், அதிகம் சபுர் செய்பவர், அதிகம் ஷுக்கூர் செய்பவர். அவளுக்கு படிப்பினை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பாரு, 3 நிமிஷம் அல்லாஹ் சப்பார் ஆக்கிட்டான், ஷக்கூர் ஆக்கிட்டான். நம்மளை சப்பாரும் ஆக்கிட்டான், ஷக்கூரும் ஆக்கிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ரஞ்சேலவை 2 நிமிஷம் நல்லா கொடுத்துட்டாங்க. அதனால பயம் காட்டினா பயப்படணுங்கிறாங்க சூஃபியார். உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடம்பு சரியில்லாம போச்சு. அல்லாஹ் அல்லாஹ், நீங்க பலமிக்க அஷத்து ஃபி அம்ரில்லாஹி உமர், நீங்க உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ்ங்கிறீங்களே என்னன்னு கேட்டாங்க. என்னை அல்லாஹ் இப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறான், எனக்கு நடிக்க சொல்லுங்க. நீ உடம்பு சரியில்லை நல்லா நடிக்க சொல்லுங்களா, இப்படி பார்க்கணும்னு அல்லாஹ் என்னை ஆசைப்படுறான். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், வேற யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. ரூமில் உட்காந்து அல்லாஹ் அல்லாண்டாங்க, இப்படி பார்க்க மன்னிச்சது அல்லா, உடம்பு ஆஃபீஸு கூட அல்லா, மன்னிச்சது அல்லான்னு அல்லாட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் சத்தா வருது நினைஞ்சுங்களா? ஒரு ஹதீஸில் இப்படியும் வருது, நீங்கள் முறைப்படி அல்லாஹ் சொன்ன கட்டளைப்படி மதித்து வாழ்வீர்களே ஆனால்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் மழையை இறக்குவான். உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இடி ஓசையை கூட உங்கள் காதிலே கேட்க வைக்க மாட்டான். மழை இறக்குவான் இடி இல்லாம. நீங்கள் உண்மையிலேயே அவன் இட்ட வழியை நடத்தி செல்வீர்களே ஆனால், அக்கை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களே ஆனால், அவன் சொன்ன மாதிரி செய்வீர்களே ஆனால், அல்லாஹ் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இரவிலே மழை இறக்குவான். பகலிலே உங்கள் வியாபாரத்துக்கு கஷ்டம் இல்லாம இடி ஓசையை கூட உங்களை கேட்க செய்ய மாட்டான். லா துஸ்மிஉக்கும் அல் சௌத்தல் பர்கியனோ பாருங்க. அல்லாஹ் நம்ம கருணையான ஜி, நீங்க அல்லாஹ்வுக்கு முறைப்படி கட்டுப்பட்டு நடந்துட்டீங்கன்னா இடி ஓசை கூட இல்லாமல் விளங்குல, ரொம்ப லேசான முறையில் உங்களுக்கு சிரமம் இல்லாம இப்ப கால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. காலையில மழை பெஞ்சா வியாபாரத்துக்கு போக முடியாது, தொழில் செய்ய போக முடியாது, தெருவில் போறவங்க போக முடியாது, காய்கறி விற்க போக முடியாது, காய்கறி மார்க்கெட்டு போக முடியாது. அதனால இரவிலே மழை இறக்கி உங்களுக்கு சுக்கூனை கொடுத்து பகல்ல வியாபாரம் செய்யறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்து இடி யோசையும் கேட்காம இப்படி அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் எடுக்கலையா? யார் எடுத்துறீங்கன்னு பார்ப்போம். சரி, லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால தெரிஞ்சே பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு செய்தியை காட்டும் பொழுது அல்லாஹ்ட்ட நமக்கு கிரியாவசாரி, அவன் ஒரு பயத்தை காட்டும் போது அல்லாஹ் என்ன மன்னிச்சிடல்லான்னு கை தூக்கும். அல்லாஹ் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆனந்தப்பட்டதை காட்டுகிறேன். புரிஞ்சுங்களா? இது ரெண்டும் சுன்னத்தே அன்பியாக்களுடைய சுன்னத். தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் தன் கவலையை வெளிப்படுத்துவதும் அன்பியாக்களுடைய சுன்னத்து. புரிஞ்சுங்களா? இப்ப சுகதுக்கம் மற்றும் சும்மா இருக்க வேண்டினேன் கண்ணே ரஹ்மானேங்கிறாங்களே, இது வந்தாலும் என் கல்வில பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே. மகிழ்ச்சியை காட்டுறது கவலையை காட்டுறது சொல்லல அந்த இடத்துல. அவங்க அதை காட்டணும். கல்வில அல்லாமல் ஏத்திராஸ் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அல்லாவை ஆட்சேபம் பண்ணக்கூடாது. கவலை வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் ஹக் ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சேபம் பண்ணக்கூடாது. ஹதீஸ் எடுத்தா 100 ரூபாய் பரிசு. இந்த இது லவ் அன்ன இபாதி அதாவுனி, என் அடியார்கள் என்னை வழிபட்டு நடப்பார்களே ஆனால், கேளுங்க பை, முஸ்னத் அஹ்மதுல, அபூதாவுதுல, ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. இப்னு அபி துன்யால இவ்வளவு ஹதீஸ்ல இவ்வளவு கிதாபு வருது. அபீ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, லவ் அன்ன இபாதி அதாவுனி, என் அடியார்கள் என்னை வழிபடுவார்களே ஆனால், லஅஸ்கைதுஹுமுல் மதர பில்லைல், மழையை இரவிலே இறக்குவேன் அவர்களுக்கு. வல 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 அத்தலஅத்து அலைஹிமு ஷம்ஸ பின்னஹார், காலையில வெயில கொண்டு வந்துருவேன். என்ன, அவங்களோட வியாபாரத்துக்கு மற்றதுக்கு இடைஞ்சல் இல்லாம கொண்டு வந்துருவேன். வலம்மா அஸ்மஅத்துஹும் சௌத்தர் ராஜ், இடியுடைய ஓசையை கூட அவர்கள் காதிலே கேட்காமல் நான் காப்பாற்றுவேன். சும்மா வந்துருவீங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. தூங்குறீங்களா நீங்க? நம்மளுடைய சபையில் தூங்க எஞ்சி நிக்க சொல்லுவாங்க, ஆராதனை சொல்லி. புரிஞ்சுங்களா? வலம்மா அஸ்மஅத்துஹும், அவர்களுடைய வலம்மா அஸ்மஅத்துஹும் கேட்க செய்ய மாட்டேன். சௌத்தர் ராஜ், இடியுடைய ஓசையை கூட கேட்க செய்ய மாட்டேன். அபூதாவுதிலும் ஹாக்கிம்ல முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் பை, ஸஹஹுல் ஹாக்கிம். என்னன்னா கருணைக்கிறான சொல்றாங்க, அதெல்லாம் பகல்ல மழை பெஞ்சு அவங்க வியாபாரம் மற்றதுக்கெல்லாம் போறது கஷ்டம், கடை திறக்க கஷ்டம், சாமான் வாங்க போறதும் கஷ்டம், தெருவில் வியாபாரம் இருக்கிறவங்களும் கஷ்டம். அதனால நீங்கள் முறைப்படி என்னை வழிபட்டு நடப்பீர்கள். ஆனால் இரவுல மழை பெஞ்சிடும். நீங்களாம் படுத்த பின்னாடி நைட்டு போன மழை பெஞ்சு காலைல எஞ்சி வெளியே வரும். நைட்டு மழை பெஞ்சது போல் தெரியுது. மழை பேஞ்சா 4 மணி நேரம் பேஞ்சு அடியா அடிச்சு நீ பாட்டு கதவு தாக்கி தூங்கிட்டு இருக்கிற பாட்டு தெரிஞ்சுங்களா? அல்ல அந்த மாதிரி உங்க கருணை காட்டுவான். இரவெல்லாம் மழை பெஞ்சு உங்க தேவை பூர்த்தியாரும், கிணறு நம்பிடும், வாக்கியா நம்பிடும், ஆறுல தண்ணி ஓடும், செடி கொடிகள் முளைஞ்சிடும், ஆடு மாடு தண்ணி கிடைக்கும், எல்லாமே நடந்துடும். பகல்ல டிஸ்டர்ப் இல்லாம ஆக்கிடும். வலாம்மா அஸ்மாத்துக்கும் சௌத்தர் ராஜ், இடி ஓசை கூட காதுல கேட்காம மென்மையா மழை கொட்டுன்னு கொட்டும், ஒரு இடி இடிக்காது, ஒரு மின்னல் வெட்டாது. அந்த மாதிரி நீ இறக்குவேங்க நான் மோலா சொல்ல சொன்னேன். அப்ப இந்த இடி இடிக்குது செய்யற பாவத்துக்கு ஒரு தலையில இடிக்க வேண்டியது மேலே இடிக்குது. எல்லாம் நாம செய்யற பாவத்துக்காக இடிக்குது. நீ முறைப்படி கட்டுப்பட்டு நடந்திருந்தா இடிச்சிருக்காருன்னு சொல்றோம். நாம செஞ்ச பாவத்துக்கு தலையில இடிக்காம எல்லாம் மேல இடிக்க வச்சோம். உளுந்தா என் தலையில தான் உழுவும்,
ரப்பே நீ கருணை காமிச்சு மேலே இடிச்சிட்டு போகுது அப்படியே ராக்கெட்டு மேலே வெடிச்ச மாதிரி வீட்டுல உளுந்து வெடிச்சா என்ன ஊட வெடிச்சிடும் இல்லை மேலே வெடிச்ச மாதிரி இடி ஒவ்வொரு மின்னலும் ஒரு ஊரே எரிக்கும் அவ்வளவு பவர் இருக்காது ஒரு மின்னல் 10 ஊட எரிக்கும் அவ்வளவு பவர்ஃபுல் அது அல்லாஹ்ல மேலேயே எங்கேயாவது ஒன்று காட்டுறான் அது பவரை காட்டுறதுக்காக வேண்டி இவ்வளவு பவர்ஃபுல் மின்னல் இவ்வளவு பவர்ஃபுல் இடி உன் தலை மேல அடிக்க வச்ச தலை உழுக வைக்கல உன் தலையில உழுக வைக்கல பாருன்னு காட்டுறான் அல்ல ஜெனரேஷன் ரஞ்சபை அதனால இடி இடிச்சா ரப்பே மன்னிச்சுக்கிறப்பே என்னை மன்னிச்சுக்கிறா கருணை காட்டுறப்பே எங்களை காப்பாத்துறப்பே எங்களை காப்பாற்ற துவாவும் செய்யணும் மழை பெய்ய வச்சு ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரு ஷாக்கிர் வ சாபிர் இது ரெண்டும் ஒவ்வொரு மூமினுடைய அடையாளங்கள் காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ்வுல கொடுக்குறான் வாங்குறான் கொடுக்குறான் சின்ன கஷ்டம் சபரோ ஷுக்ர் ரஞ்சபை வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர் அக்முடாது நன்றி மறந்தவர்களை தவிர வேறு யாரும் தண்டிப்போமா யாரும் நன்றி மறந்தவர்களை மட்டும்தான் தண்டிப்போம் வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர் நன்றி மறந்தவர்களை தவிர வேறு யாரையும் தண்டிப்போமா வேற யாரும் தண்டிக்க மாட்டோம்ட்டாங்க நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமா நான் இன்னும் கூட கொடுப்பேன் நன்றி மறந்தவர்களை தான் தண்டிப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் மழையை கொடுத்தே ரப்பே இந்த இடியுடைய தண்டனை விட்டு நீங்க காப்பாத்தனீங்க அல்லாஹ் இந்த இடி என் தலையில விழுகாம எங்க ஊர்ல விழுகாம என் வீட்டுல விழுகாம பாதுகாத்தே ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சுக்குர் செஞ்சீங்க வரைஞ்சிங்களா சபரோ சுக்குர் சபர் செஞ்சீங்க அல்லாஹ் இன்னல்லாஹ் மா சாபிர் அல்லாஹ் நம்ம கூட வந்துடுறான் சுக்குர் செஞ்சீங்க அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குறான் வரைஞ்சவை ஆக இந்த மழையை அல்லாஹ் நம்ம ரஹ்மத்துடைய மழையாக்கி வைப்பாங்க இது ரஹ்மத்துடைய இரவு இது அல்லாஹ்வுடைய 30 நாளும் ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செஞ்சானோ அவ்வளோ ஜமாத்து இன்னைக்கு ஒரு நாள் அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சான் லைலத்துல் ஜாயிஸா பரிசு கொடுக்கிற இரவு இது விளைஞ்சுங்களா அப்ப 29 நாளாக எவ்வளவு பேர் அல்லாஹ் மன்னிச்சானோ எவ்வளவு பேர் ரஹ்மத் செஞ்சானோ எவ்வளவு பேருக்கு நரகத்தை விட்டு அல்லாஹ் விடுதலை செஞ்சானோ அந்த அது ஒரு ஜமாத்துனா அதே போன்று ஒரு மடங்கை இன்னைக்கு கொடுக்க அதுல எங்களையும் சேர்த்துக்கிறப்பே எங்களையும் சாபிரீன்களா ஷாக்கிரீன்களா சேர்த்துக்கிறப்பே அந்த கருணை உள்ளவர்கள் கருணைக்கு உட்பட்டவர்கள் எங்களையும் சேர்த்துறியாண்டா இந்த ரமதான் எங்களை விட்டு போகும்போது அன்று பிறந்த பாலகராக எங்களை கொண்டு போயிருந்தா அப்ப ரமதான் வந்த அப்போ நல்லா அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சுட்டே உட்காந்துருந்தோம் ரமதான் நம்ம விட்டு போகுது அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சு உட்காந்துருக்கோம் ரமதான் போய் எப்படி என் அடியானை பெற்றுக்கிட்டேன் நான் போகும்போது பார்த்தேன் அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சு உட்காந்துருந்தான் வரும்போதும் பார்த்தேன் துவா செஞ்சு உட்காந்தான் நடுவில் பண்ண அட்டகாசம் சொல்லாது ரமதான் நம்மள கருணை மிக்க ரமதான் நடுவில் அவன் பண்ண அட்டகாசமும் சொல்லாதான் நான் போகும்போது பார்த்தேன் துவா செஞ்சுட்டு உட்காந்துருந்தான்ல வரும்போது பார்த்தேன் நாளைக்கு மகரிபில் நம்மள்ட்ட போகும் நம்ம தான் அல்லாஹ் போனக்கு எப்படி கைஃப ஃபாரக்த அப்தி என் அடியானை எப்படி நீ பிரிந்தாயின்னு கேட்கும் நம்ம 6 மணிலேருந்து மகரிப் உட்காந்துடணும் 6:30 மணிக்கு நோம்பு திறக்க கஞ்சி வாடெல்லாம் பின்னாடி அல்லாஹ் உட்காந்து யாரில் வரும்போதும் அல்லாஹ் துவா செஞ்சுட்டு உட்காந்துருந்தான் இந்த நிலையில் அவனை விட்டு நான் பிரிந்தேன் அப்படியா ஓ மன்னிச்சுட்டேன் நடுவு செஞ்சு அட்டகாசம் என்ன பண்ண அவன் அதெல்லாம் கேட்கறது இல்லை கருணை கண்டாகி அல்லாத பகல் போகும் இல்லையா பகல் முடிஞ்சு போகணும் சூரியன் கேட்பான் நீ சூரியன் உதிக்கும் போதே அடியா நம்ம இல்லை நான் உதிக்கும் போது பார்த்தேன் குரான் போயிட்டு இருந்தான் ரப்பே காலையில் உட்காந்து திக்ரு செஞ்சு ரப்பே அப்படி வரும்போது பள்ளிவாசல்ல அசல் சலவாத்து விழுந்தான் ரப்பே அப்படியா சரி மன்னிச்சிட்டேன் நடுவில் கேட்க மாட்டாங்க இரவு அல்லாண்ட போகும் என்ன செஞ்சுட்டான் யாரா நான் நுழையும் போது மகரு தோதுட்டு இருந்தான் அப்பதான் போன மகரு தெடியாக ஒழிச்சிட்டு இருந்தான்ல அப்பதான் நான் வந்தேன் சரி நீங்க விடைபெறும்போது ஃபஜ்ர் பாங்க சொன்னாங்க அப்போ கொஞ்சம் தொழுக ரெடி ஆகிட்டு இருந்தார் அவரு அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் பாரு அடியானுக்கு பாரு என் மேல அவ்வளோ பாசம் நடுவில் 24 பண்ண அட்டகாசம் விட்டுறாங்க அதில் சொன்னேன் அதனால ரப்பு ஜல்ல ஷாத்தில் அப்படிதான் என்னுடைய வழிமுறை நடுவில் விட்டுருவேன் ஆரம்பம் முடிவும் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சொல்லித்தரான் என்னென்ன சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தஸ்பீ செய்ய அல்லாவ சூரியன் மறைக்கிறதுக்கு தஸ்பீ செய்யும் பகல் 2 ஓரங்கள் தஸ்பீ செய்யும் ஒரு இடத்துல
மாலையிலேயும் காலையிலேயும் அல்ல தஸ்பீஹ் செய்யும். நடுவுல மன்னிச்சிடுறேன். பில் அஷியி வல் இப்கார். அப்புறம் இடத்துல பில் குதுவி வல் ஆசால், காலை நேரம் மாலை நேரம் நடுவுல மன்னிச்சிடுறேன். அதே மாதிரி ரம்ஜான் வரும்போது எல்லாம் துவா செஞ்சு உட்காந்துருக்கிறோம். ரம்ஜான் மகரிப் பாங்க சொல்லும் போது துவா செஞ்சுட்டு எல்லாம் புறையை தேடிக்கிட்டு மகரிப் துவா செஞ்சு உட்காந்துருக்கிறோம். என்ன போகும்போது ரப்பே என்னக்கான ஆசையை தேடிட்டு தானே எல்லாரும். எப்படா மகரிப் வரும். வரும்போது பார்த்தேன் கையேந்தி துவா செஞ்சுட்டாங்க. ரப்பே மகரிப் பாங்க சொல்லும் போது ரம்ஜான் போகுது பத்தி நாளைக்கு எல்லாம் கையேந்தி அழுதுட்டு உட்காந்து ரப்பே. அப்படிதான் பார்த்தேன். ஜா பீச் மே சப்கு மாஃப் கர் தியா, ஜா நடுவில் எடுத்து மன்னிச்சிட்டேன் போன. இப்படியாப்பட்ட கருணையால அல்லா ஜல்லஷான் பிறக்கும் போது வரும்போது போகும்போது பார்த்துருவோம் அல்லா ஜல்லஷான். அப்ப ரப்பே முதல் இரவு நம்ம ஹயாத்தாக்கிட்டோம், கடைசி இரவு ஹயாத்தாக்கிட்டோம். ரப்பே வாழ்நாளா ஹயாத்தாக்கிட்டானுங்க அல்லா. அப்படி ரஹ்மானாகி அல்லா ரமலானி ரஹ்மானாவே ஆகியிருக்காங்க. பேர் நமக்கு நல்ல சாட்சி சொல்லக்கூடிய அல்லா ஜல்ல ஆக்கிடுவோம் அல்லா ஜல்லஷான். இந்த சிருஷ்டிகள் எல்லாமே நமக்கு நல்லதுதாங்க சாட்சி சொல்லும் நல்லடியார்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை கூட அது வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த காலம் மஹ்லூக்கு, இடமும் மஹ்லூக்கு, ஆஸ்மானோ ஜமீன் மஹ்லூக்கு, இவைகள் எல்லாம் நம்மளை கொண்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்றான். அதனால அவைகள் நமக்கு சாட்சி தான் சொல்லிட்டு இருக்கும். நமக்காக துவா செஞ்சுட்டு உட்காந்துருக்கும், நமக்கு அல்லாட்ட கெஞ்சிட்டு உட்காந்துருக்காது. ஆக இந்த ரமலானை ஜாயிசாவையும் அல்லா தஆலா நம்மை அவனை நினைக்கக்கூடிய ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் அடுத்த ரமதானையும் இதே போன்று வரவேற்று அதை வழி அனுப்ப தௌஃபீக் செய்வானாக. இது போன்று பல ஆயிரம் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை, பல ஆயிரம் ரமதான ஷேഖന്മാரோட, பாபாவோட, அம்மாவோடு, நம்ம குடும்பத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை, நம்ம உற்றார் உறவுகளோடு நண்பரோடு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹக்கீம் ஈஷா பத்தி சொன்னீங்களே விட்டீங்களே கேட்குறாங்க. ஹக்கீம் ஈஷா கபிலா உட்காந்துருந்தாங்க, நாங்களும் உட்காந்தோம். சர்க்கார் நாங்கள் பயான் செஞ்சாங்க. பயானில் 2-3 சர்க்கார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சிரிக்கிற வச்சு சொன்னாங்க. நாங்கள்லாம் உளுந்து சிரித்தோம், எல்லாம் உளுந்து. ஹக்கீம் ஈஷா கபிலா அப்படியா சேம் இப்படி உட்காந்தாங்க. சிரிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலாம், அமைதியாக உட்காந்து. ஆமாம், சர்க்கார் எல்லாம் உளுந்து சிரிக்குது. அது நான் சிரிக்கும் போது வயிறு தனியாக ஆடும். சர்க்கார் அதிர்த்து பாருங்களேன், குளிங் சிரிக்கிறேன். காட்டி சொல்லுவாங்க இப்படி ஆடும். ரொம்ப ஓரா சிரிச்சா சர்க்கார் குளிங் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. சர்க்கார் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஹக்கீம் விஷயம் முடிஞ்சு பயான்லாம் புத்தகம் முடிஞ்சுட்டு அடுத்து யாரா பேசுங்க, ஹக்கீம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு பேச எந்திரிச்சு நின்றாங்க. நின்றவொன்னே ஏப்பா கொஞ்சம் முன்னாடி இது சிரிப்பு சொன்னாங்க. நான் சர்க்கார் சொன்னாங்கன்னா ஷபீர் வச்சுருப்பாங்க, இப்போ தமாஷா பேசுவாங்க. சர்க்கார் முறியுதவங்க அவங்க சொன்னாங்களா யாருக்கு சொன்னாங்க. நானும் எல்லாரும் சிரித்தாங்க, இந்த அடியேனும் கொஞ்சம் சிரித்தேன், நானும் கொஞ்சம் சிரித்தேன். சரி, ஆனால் எல்லாரும் சிரிச்சாங்க, அமைதியாக உட்காந்துங்க. என்ன எதுக்காக உட்காந்தீங்கன்னு தெரியல. அதுக்கு என்ன காரணத்தினால நீங்க சிரிக்கலைங்கிறத சொல்லிட்டு பயான் செய்யுங்கட்டான். கொஞ்சம் இருக்கு. என்ன காரணத்துக்காக நீங்க சிரிக்கல, நாங்களும் என்ன காரணம் சொல்ல போறாங்கன்னு தெரியல. கவனிக்கலன்னு சொன்னாலும் மாட்டிக்குவாங்க, லைட்டா தூங்கிட்டேன்னு சொன்னாலும் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படி இப்ப சர்க்கார் சிரிச்சாங்க, சிரிக்காம சர்க்கார் சிரிச்சிடணும், சர்க்கார் தான் அழுதுறணும். எதுக்கு எல்லாம் தெரியல கேட்டீங்களா? நீ போற சர்க்கார் அழுதுட்டு நீ அழுதுற வேண்டியதான். எதுக்கு அழுகுறாங்க கேட்க தேவை மக்கள். நீ அழுதுரு, அவங்க அழுத நீ அழுதுரு. அவங்க சிரிச்சாங்க ஜோக்க உங்க காலை உருகாட்டி அவங்க சிரிச்சிரு. அதான் இஷ்ணுக்கு அர்த்தம், அதான் காதலுக்கு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன பதில் சொல்லுவாங்கன்னு மாட்டிக்கிட்டாங்கன்னு நான் நினைச்சோம். இந்த சின்னண்டு नकाबूरोने पर है और न हंसने पर किसी को भी, नकाबूरोने पर है और न हंसने पर किसी को भी, वही रोया रुलाया और हंसा अल्लाह है, वही रोया रुलाया और हंसा अल्लाह. யாருக்கும் சுயமாக சிரிக்கவும் முடியாது, சுயமா அழுகவும் முடியாது. சிரிக்க வைத்தவனும் அவனே, அழுக வைத்தவனும் அவனே, சிரித்தவனும் அவனே, அழுதவனும் அவனே. वही रोया रुलाया और हंसा अल्लाह है, जिधर देखो उधर जलवा अल्लाह. அவங்க கைபாத்த கௌசல் ரொம்ப ஆஷிக்கு, நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க. இதை படிச்சவொன்னு எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மாஷா அல்லா, வா வா
சுப்ஹானல்லா, வா 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 வா, மாஷா அல்லாஹ், சரியான பதில், இப்ப பேசுங்க அப்படின்ட்டான். ஜி ஏவன் ஓவல்லதி அது ஹக்க வா அபுகா, சிரிக்க வச்சவனா வந்தான், அழுக வச்சவனா வந்தான், பயன் பேசுங்கட்டான். இன்னொரு தடவை சர்க்கார் நாங்கள் எல்லாம் குரான் ஓதுக்குமா வந்த 2 உள்ள போய் நமக்கு ஓதிட்டே உட்காந்தோம். ஹக்கீம் மிஷா எந்திரிச்சு போயிட்டாங்க. எதுக்கு போனாங்கன்னு தெரியல, சிறுநீர் கழிக்கவும் சுய தேவைகள் இருக்கும் போயிட்டாங்க. குரான் ஓதி முடிச்சு அவங்க ஓதிட்டே உட்காந்து சர்க்கார் வந்துட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் வந்து உட்காந்துட்டாங்க சர்க்கார், அவங்களும் ஓதுனாங்க. அப்புறம் ஹக்கீம் மிஷா வர்றாங்க. எப்போ போனீங்க குரான் ஓதல, இல்லை அப்படி போயிட்டீங்க, இப்போதான் வர்றீங்க. ஷேഖ് சொன்னதுக்கு ஷேഖ் பயன் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க பயன் நின்றாங்க. கரோ தும் திலாவத்தே ஜாத் கௌசி இஹி காம் ரக்கோ ராத் தின் சதா, அந்த தைபத் கௌசியில் வருது. கௌசியே திலாவத்தே ஜாத், உஜூதுல திலாவத் செய், சிருஷ்டிகளை பார்த்து. இதை ஒன்று ஹர்ஃபு, உஜூது பலக, சிருஷ்டிகள்லாம் ஹர்ஃபு. கரோ தும் திலாவத்தே ராத் கௌசி ராத் தின் இஹி காம் ரக்கோ சதான்னு தைபத் கௌசியில் வருது ஒரு பாட்டு. அந்த பைத்து படிச்சாங்க. அதாவது நக்கல் சர்க்கார் நாயகம் குர்ஆன் ஓதும் சர்க்கார் சொல்றாங்க, நான் திலாவத்தே தாத்துல இருக்கிறேன், ஆனால் இந்த திலாவத் தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க சர்க்கிட்ட. சர்க்கார் பேச்சுக்கு இப்படி மதிப்பு போட்டுருக்கீங்க, நீங்க மரியாதை அடிச்சாங்க போற ஒரு அடி நடுநடுக்கி போயிட்டாங்க. அப்படியே பின்ன அர்த்தம், நான் திலாவத்தை குர்ஆன் செய்கிறேன், நான் திலாவத்தை தாத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், திலாவத்தை குர்ஆன் எனக்கு பெருசா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சு நீ சொல்றது. கைகாலம் விளவெழுத்து போச்சு அவங்களுக்கு, அப்படியே விளவெழுத்து போச்சு. இப்போ ஒரு சேகரை எப்படி பிடிக்கணும் பிடிக்கலாம், விட்டாலும் விட்டதுதான், அவங்க விட்டாலும் விட்டதுதான், பிடிச்சாலும் பிடிச்சதுதான். நீ தப்பிக்க முடியாது. அந்த பைஜ் எடுங்க. கரோத்தும் திலாவத்தே தாத் கௌசி யஹி காம் ரக்கோ சதா, திலாவத்தே தாத் செய். என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்டாங்க. சொல்லுங்க, நீ என்ன வேலை செய்றீங்க? நீங்க என்ன வேலை செய்றீங்க? மெடிக்கல். நீங்க என்ன வேலை செய்றீங்க? துணி வியாபாரம். நீங்க என்ன வேலை செய்றீங்க? செப்பல் கடை. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நீங்க முசவமுலா சில்லிகோடு பேர் சொன்னேன். என் வேலை என்னன்னு கேட்டா, करीम से कर मिटाता हूं नुकूश सफाई हस्ती से मिटाता हूं नुकूश. நான் சஃபை ஹஸ்தி உஜூத் என்ற பலகையில் இருந்தும் சூரத் என்கிற உருவங்களை அழித்துக் கொண்டிருக்கிறேன். அழிச்சு 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 கடைசியா போர்டு கிளியர் ஆயிரணும், சுத்தமா போயிடணும். பாப்பாவை அழிச்சு, அம்மாவை அழிச்சு, ஒன்னு அழிச்சு 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 மண்டாட்டி பிள்ளைங்களை அழிச்சு, காசு அழிச்சு, பணத்தை அழிச்சு, நான் பார்த்தா போர்டு கிளியரா இருக்கணும். இதுதான் இப்ப இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன வேலை செய்யறேன்னு கேக்குறாங்க சில பேர். இந்த வேலை தான் நான் செய்யறேன். என்ன வேலை செய்யறேன்? சஃபையே ஹஸ்தி சே ராத் தின் மிட்டாதா ஹூ நுகூஷ். உஜூத் என்கிற திரையிலிருந்து இரவு பகலாக உருவங்களை அழித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அழிக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த வேலை செய்யறேன்டாங்க சார். ஏ காம் கர் ये बात कह मैं नहीं हूँ हक मौजूद इस शुगल में दिन रात இந்த வேலை இரவும் பகலும் இரு. என்ன வேலை? मैं नहीं हूँ हक मौजूद, நான் இல்ல மௌலா தான் இருக்கிறான். எல்லா வேலையும் செய்ய, இந்த வேலை செய்ய மாட்டேங்கிறேன். இந்த வேலை தான் பெரிய வேலை. இதை விட்டு மற்ற வேலை செய்ய வருது. சாப்பிட்ற வேலை, சம்பாதிக்கிற வேலை, வீடு கட்டுற வேலை, பொண்ணடி கட்டுற வேலை, புள்ள பக்கிற ராவா பாலா செய்யற. ஏ காம் கரு ये बात सुन मैं नहीं हूँ हक मौजूद इस शुगल में दिन रात रह मैं नहीं हूँ हक मौजूद दीदार गुफ्तार असदक है यही. மிக மிக உண்மையான சொல்லுன்னா இதான் சொல்லு. दीदार मुतलक है यही. दीदार मुतलक இதான் दीदार मुतलक. सिर्रे अनल हक है यही. अनल हक दी सिर्र இதுதான். सिर्रे अनल हक है यही. मैं नहीं हूँ हक मौजूद है मैं नहीं हूँ हक मौजूद. सिर्रे अनल हक है यही मैं नहीं हूँ हक मौजूद. करो तुम तिलावत रात बस यही काम गौसी रखो सदा. இந்த வேலை ராவும் பகலும் செய். ये कुरान है हक की वजूद का, ये खुदा की खास किताब है. இது மௌலாவுடைய खासाன கிதாபு. பாட்டா படிப்பா.
करो तुम तिलावत जात बस यही काम हो रखो सदा करो तुम तिलावत जात बस यही काम हो सदा ये कुरान है हक के वजूद का ये कुरान है हक के वजूद का ये खुदा की खास किताब ये कुरान है हक के वजूद का ये खुदा की खास किताब ऊपर ये मकान से तासर ला मकान ये मकान से तासर ला मकान उसी एक वजूद का ख्वाब है वही एक वजूद का ख्वाब है அந்த ஒருத்தன் கண்ட கனவு தான் இது எல்லாம் அவன் சிந்தனையில கண்ட கனவு இந்த கனவு இப்ப மெய்ப்பிச்சு நடந்துகிட்டு இருக்குது கனவு தான் நடந்துட்டு இருக்குது அவன் கண்ட கனவு தான் நான் அப்ப அவன் கனவுல நான் வந்திருக்கிறேன் பாரு ஒருத்தர் வந்து சொல்ல உங்க கனவு நேற்று நைட்டு கனவு கண்டேன் என் கனவுல நீங்க வந்தீங்க அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் சேத்துல கிடந்தீங்க நாய் துரத்திக்கிட்டு இருந்துச்சு அப்ப உன் கனவுல நான் வந்தேன்னு சந்தோஷம் வருது உனக்கு நேற்று நைட்டு உன் கனவுல நான் வந்தேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது அரே எஜமா கனவு நாம் இருந்திருக்கிற சந்தோஷம் வருது அவன் கண்ட கனவில் நாம் இருந்திருக்கிறோம் எல்லாத்தையும் அன்பியாக நினைச்சா நம்மள மாதிரி அறுப்பவர்களையும் அல்லா தன் சிந்தனையில வச்சிருந்தான் ஏ மகா சே தாசர் லா மகா वही एक वजूद का ख्वाब है उनका ख्वाब है भाई ये मकान से तासर ला वजूद का ख्वाब है ये ज़ुहूर दोनों जहान का ये ज़ुहूर दोनों जहान का रुखयार ही की निकाब है ये நேசின் அழகு முகத்தின் திரைகள் தான் இது மெல்லிய திரை போட்டிருப்பான் பொண்ணுக்கு எதுக்கு போட்டிருப்பான் தெரியும் தெரியாது பாதி தெரியும் பாதி தெரியாது அது அழகை இன்னும் அழகுபடுத்தி காட்டுறது அல்ல பார்க்க விரும்பாதவர்களுக்கு தெரியாது பார்க்க விரும்பவர்களுக்கு தெரியும் வா வா ये ज़ुहूर दोनों रुखयार ही की निकाब है आखिर दवाना अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन सलाम यार பேசுங்க என்று சொல்லா மருந்து ஒரு மருந்து எல்லாத்துக்கும் தலைவலிக்கு ஒரு மாத்திரை காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை சளிக்கு ஒரு மாத்திரை இருக்குல்ல இந்த ஒரு மாத்திரை எல்லாத்துக்கும் அது என்ன மாத்திரை கொண்டு அன்னபினிக்கில்லை என்று சொல்லாமல் இந்நேரம் இருக்கும் அந்நேரம் இருக்காது என்று இல்லா மருந்து மருந்துண்டு விற்கிறது நாவுதல் வாரிலே அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூரிலே தேடி ஹலோ எனக்கு ஒரு ஹமாம் செட் வேணும் என்ன பேசுறீங்க எந்திரிச்சு வெளியே போ பக்கத்துல போட்டி கிடையாது அங்க அது நாலு விதமா தான் விற்கிறேன் ஹோல்சேல் கடை என்னமோ அவன்தான் எங்க அவன் பைசனை வாங்கி கொடுப்பான் நமனை இரட்ட மருந்துண்டு விற்கிறது நாவுதல் வாரிலே அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூரிலே ராத் சிபாத் சாத் சிபாத் ஜபரூத் லாஹூத் என்று சொல்லும் மருந்து இது தன்னை அறிந்து தன்
தன் தலைவனை காட்டிடும் தன்னிகர் இல்லாமல் தன்னை அறிந்து தன் தலைவனை காட்டிடும் தன்னிகர் இல்லாமல் நமனை வீரன் ராத்து சிபாத்து ஜபருத்து லாவுத்து என்று சொல்லும் மருந்து ராத்து சிபா ஜபருத்து லாவுத்து அங்கதான் பார்க்க முடிகின்றான். இது தன்னை அறிந்து தன் தலைவனை காட்டிடும் தன்னிகர் இல்லாமல் நமனை வீரட்ட மருந்தொன்று இருக்குது நாகுதர் வாரிலே. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. அந்த உணர்வோடு ஒரு வஸ்துவை பார்த்தாலே ஒரு பேர் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கங்களை கொண்டு வந்து மிஸ்கினுடைய கடையில வந்து இந்த ஸ்டாஃப்ஸ் கிடையாது. நான் மிஸ்கின் ஏதாவது வெளியே போனோம் அப்படின்னா வேற யாரும் இல்லை, பக்கத்து கடைக்காரன் நம்மனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகுதர் வாரிலே வைதீதர் வாரிலே எங்கள் வைத்தும் நூசனையிலே நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது வைதீதர் வாரிலே. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதன் பதப்பூரிலே நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகுதர் வாரிலே. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. அன்பு நாணயம் கொண்டு இது காசு பணம் தேவையில்லை. இருக்கு இஷ்டு காதலை கொண்டு வாங்க. காதல் தான் இதுக்கு மருந்து. இந்த 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 ஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? காதல் தான் காசு. காதலை கொண்டு வா, இஷ்க கொண்டு வா, அந்த மருந்து தானா அவன் கொடுத்துருவாங்க. அன்பு நாணயம் கொண்டு, அன்பு என்னும் நாணயத்தை கொண்டு வா. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. உன் குருநாதர் பதப்பூவிலே. மெஞ்ஞான பண்டிதர் ஷாஹுல் ஹமீதோலி விற்கும் மருந்து. விஞ்ஞான பண்டிதர் ஷாஹுல் ஹமீதோலி விற்கும் மருந்து. அது அஞ்ஞான அந்த காரத்தை பிளக்கும் அருள் என்னும் மாமருந்து. அது அஞ்ஞான அந்த காரத்தை பிளக்கும் அருள் என்னும் மாமருந்து. ஜமானுடனே எந்த காலமும் விற்றிடும் காதிர் மீரா மருந்து. ஜமானுடனே எந்த காலமும் விற்றிடும் காதிர் மீரா மருந்து. என்ன பண்றது? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தராங்க. அதை தவிர வேற மருந்து அவங்கள்ட்ட இல்லையே. வாழ்நாள்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களுக்கு போச்சாங்க. சேஷமா இருக்கு. வா வா. அது ஜமாதுல்லாஹிர் மாதம் சகலர்களும் தேடும் சஞ்சீவி மாமருந்து. அது ஜமாதுல்லாஹிர் மாதம் சகலர்களும் தேடும் சஞ்சீவி மாமருந்து. இந்த பிணிக்குண்டு அந்த பிணிக்கில்லை என்று சொல்ல மருந்து. இந்த பிணி கொண்டு அந்த பிணிக்கில்லை என்று சொல்ல மருந்து. காலையில் 9 to 9 காலை 9 மணிக்கு கடத்த இருப்பாங்க. இடுவாங்க. அதெல்லாம் இது இந்நேரம் இருக்கும் அந்நேரம் இருக்காது என்று இல்லா மருந்து. நடுஜாம தெரிஞ்சு லா இலாஹ இல்லல்லாஹ்னா எல்லாரும் கதை பூட்டிடுவான். 3 மணிக்கு போனா கதை 3 மணிக்கு போய் கோடீஸ்வரன் போட்டு கவுத்தாரு திறப்பானா? 3 மணிக்கு 4 மணிக்கு கவுத்துட்டேன். எவனை திறப்பான்? நடுஜாமத்துல எல்லா கதவும் மூடி இருக்கும். सारे दर बंद हैं, எல்லா வாசலும் மூடியா இருக்கு. அல்லாஹ் கரே பந்த் ரஹே, அப்படியே மூடியே கிடக்குது. எனக்கு என்ன तेरे बंदों के लिए तब जब तेरे दर बाकी. உன்னோட அடியார்களுக்காக வேண்டிய அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு எவனும் உதவ மாட்டான். அல்லாஹ் சொல்றான் 3 மணிக்கு தான் வரேன்டா உன்ட்ட கேட்க. பாஜுவான் என்ன வேணும் சொல்லு தரேன். வா வா சுப்ஹான். இது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காது என்னப்படா மருந்து. நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. ஜாத்து ஜபரூத் லாஹூத் மக்காமை தரிசிக்குமா மருந்து.
ஜாத் ஜபருத் லாஹுத் மக்காமை தரிசிக்கும் மாமருந்து சொந்த தன்னை அறிந்து தலைவனை காட்டும் சாயுச்ச மாமருந்து. தன்னிகர் இல்லா மருந்து எங்க காட்டி விடுவாங்க? துனியாவில் எங்கேயாவது காட்டி தரானா? நீ யாரு? அல்லாஹ் யார்? அவன் சாத்துக்கும் சாத்துக்கு என்ன வித்தியாசம்? அவன் சிஃபாத்துக்கும் சிஃபாத்துக்கு என்ன வித்தியாசம்? எந்த கிதாபில் பார்த்த? எந்த மதரசாவில் சொல்லி தர்றான்? தமிழ்நாடு முழுசும் போய் தேடி எந்த மதரசாவிலையும் சாத்துக்கும் சிஃபத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக விலை கொடுத்தாங்கன்னா அந்த மாசாக்கு அங்கே கூசு கூட்டுறவா. தமிழ்நாட்டு அத்தனை மாசாவுக்கு மெட்ராஸ் கன்னியாகுமரிக்கு தேடி ஜாத்து சிஃபத்துக்கு வித்தியாசம் எந்த மதரசாவில் எந்த ஆலிம்சாவும் சொல்லி கொடுத்தானா அந்த மாசம் கக்கூசு கூட்ட வரைக்கும் நான் சேர்ந்துடுறேன். தர்பாருக்கு ஃபைட் பைத்துட்டு வருவாயா நீ? என் ஷேஃபோட தர்பாருக்கு வா. அங்க வந்தாலே தவிர ஒரு கால் கற்றுக்கொள்ள முடியும். இந்த மசாலுக்கு வா, நீ பார்க்கலாம். தஜது அம்சாரோட இல்மு என்னன்னு சொல்லி தரட்டும். கால இந்தல்லதி காலல்லதி இந்த இல்மும் மினல் கிதாப், அந்த இல்மு என்னன்னு சொல்லி தரட்டும். விளங்குங்களா? சொல்லுக்கா. ஒரு கத்துர்னதா படிச்சுட்டு ஒரு ஷாயிர் பற்றி படிச்சுட்டு எவனோ படிச்சுக்க. கத்துர்னதா ஷாயிர் பற்றி முக்கால்வாசி காஃபிரி படிச்சது. ஜாதில் வரக்கூடிய கவிதை எல்லாமே யாருங்க? முக்கால்வாசி காஃபிரி படிச்சது. இம்ருல் கைஸு எல்லாம் படிச்ச கைஸ். இஃபா நபுகி மின் திக்ரா ஹபீபி மன்சில் அதை படிச்சுட்டு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து என்னை விட பெரிய ஆலிம் சார் இல்லைங்கிற நீ நிமிந்து உட்காந்துருக்க, குனிஞ்சு உட்காராம எக்கமில்லை உனக்கு. ஜமான் சொல்றாங்க பாத்தீங்களா? நீ எங்கேயாவது காட்டு அந்த இல்மு மினல் கிதாப் என்ன நீ சொல்லுவா. வா 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 என்ன சொல்றாங்க ஜமா? தன்னை அறிந்து தன் தலைவனை காட்டிடும் தன்னிகர் இல்லா நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்பாரிலே. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. அகர் இல்மே ஜாஹிர் से मिलता खुदा, इल्मे ज़ाहिर கொண்டு அல்லாஹ் கிடைப்பான். ஆனால் மதரசா खोल देते मोहम्मद मुस्तफा. ரசூல் 1000 மாசம் தொடர்ந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு நீ 7 வருஷம் வந்து எந்த கிதாபும் சஹாபாக்கள் ஓதல. இன்னைக்கு 7 வருஷம் வந்து ஃபாசில் ஓதுறே எந்த கிதாபும் அபூபக்கர் நாயகம் ஓதல. ஏன்னா அவங்க மௌலானா மௌலவி கிடையாது. அவங்க பேர் என்ன? குலாமே ரசூல். गुलामे रसूल, गुलामे गुलामे रसूल, गुलामे गुलामे रसूल. मुझे क्या, எனக்கு என்ன சக்தி இருக்கு? குலாமே ரசூல் சொல்ற தகுதி என்ன இருக்கு? மனம் அதுனா குலாமே பிலாலே முஹம்மதி. பிலால் நாயகத்துடைய குலாம்கள கீழ அடிமை நான். ரசூலுல்லாஹ் அடிமை நான் சொல்லல. மதுனா குலாமே பிலாலே. அப்படி வாழ்ந்தவங்க அவங்க எல்லாமே. விளங்குங்களா? இன்னைக்கு நீ பேருக்கு மௌலானா மௌலின்னு பேரை போட்டுக்கிட்டு சுவரில் அக்வான் சிருஷ்டியின் தோற்றத்தில் அல்லாஹ் வெளியாக இருக்கிறான் என்று தவறாக பேசுகிறார்கள். வா ஏண்டா உனக்கு? வா நீ வா பார்க்கலாம். வா நீ மசாலா வச்சு அந்த கிதாபிலே காட்டுறேன். கசாலி மேம் எழுதுறாங்க. லஹர பிதாத்திஹி ஃபீ தாத்திஹி லிதாத்திஹி. கசாலி ஐயாவுல புத்தி லஹர சுவரில் அக்வான் எழுதுறாங்க. வா முன்னாடி வா. வேலைங்களா? இது நினைச்சா டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவங்க நம்மளை சீண்டாத வரைக்கும் நான் சீன்றது இல்லை. நம்மளை சீண்டுனாங்க அடியோட கழட்டிடுவோம், பேத்துருவோம், அடியோட பேத்துருவோம். வாயா பேசு. ஜாத் ஜபருத் லாஹுத் மக்காமை தரிசிக்கும் மாமருந்து சொந்த தன்னை அறிந்து தலைவனை காட்டும் சாயுச்ச மாமருந்து. நூறு முஹம்மதர் மான முஹீத்தீன் நுட்பமதி மருந்து. அவங்க கொடுத்தது எங்க இருந்து? இது 100 முகமதுல இருந்து முஹீதீன் நாடகிக்கு வந்து அஜ்மீர் நகரத்துக்கு வந்து ஹைதர் நகரத்துக்கு வந்து ஹைதர் நகர் से फैजी नगर तक मदीना नगर से जीला नगर तक लगई उल्फत की तार मैं वारी जाऊं नबी जीला नगर से अजमेर नगर तक, अजमेर नगर से हैदर नगर तक, हैदर नगर से लालमा नगर तक, लालमा नगर से सेलम नगर तक
गई उल्फत की तार वारी तुम पर जाओ नबी அங்கிருந்து வந்தது இது ये मदीने से मंगाए जाते हैं पीना है तो पीता हूँ குடிக்க சொல்றியா குடிக்கிறேன் சாராயம் குடிக்கணுமா குடிக்கிறேன் पीना है तो पीता हूँ लेकिन शर्त जरा सुन लो அதுக்கு ஒரு ஷர்த் இருக்கு நிபந்தனை இருக்கு पीना है तो पीता हूँ हाँ शर्त जरा सुन लो अजमीर का साथी हो बगदाद का साथी हो अजमेर का मैखाना பகதாதுக்காரர் கொடுக்கணும் விளங்குங்களா கொடுக்கிறவர் பகதாதுக்காரா இருக்கணும் குடிக்கிற இடம் அஜ்மீரா இருக்கணும் ஓகே बगदाद का साथी हो अजमेर का मैखाना पीना है तो पीता हूँ हाँ शर्त जरा सुन लो बगदाद का साथी हो अजमेर का मैखाना बगदाद का साथी हो अजमेर का मैखाना நூறு முஹம்மதர் மான முஹியத்தீன் நுட்பமதி மருந்து இந்த பாருலோகர்கள் மதவேதம் கூறாமல் ரட்சிக்குமா மருந்து நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்பாரிலே